கிறிஸ்துவில் அன்பானவர்களே, मसीह में प्रियों, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் ஆலயங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். आज का दिन पवित्र आत्मा में भवन, इस शीर्ष पर हम परमेश्वर का वचन का मनन करने जा रहे हैं. நாம் பிதாவானவரின் பிள்ளைகளாக இருக்கிறோம். हम पिता के संतान ठहरते हैं. நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறோம். हम यीशु मसीह का चेला है. நாம் பரிசுத்த ஆவியின் ஆலயங்களாக இருக்கிறோம். हम पवित्र आत्मा के मंदिर या भवन है. அல்லேலூயா. हालेलुया. திருத்துவ தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். और तृतीय परमेश्वर के साथ संगति हम रखते हैं. தேவாதி தேவனின் திட்டங்களை பூமியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். यहोवा परमेश्वर का योजना को इस धरती पर निभा रहे हैं. அந்த வழியில் இன்றைக்கு நமக்கு ஒரு புதுபலன் தருவாராக. और इस मार्ग पर आज हमें एक नया बल प्रदान करें. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19வது வசனம். पहला कुरिन्थियों का 6वां अध्याय का 19वां वचन. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? क्या तुम नहीं जानते कि तुम्हारे देह पवित्र आत्मा का मंदिर है जो तुम में बसा हुआ है और तुम्हें परमेश्वर की ओर से मिला हुआ है और तुम अपने नहीं हो. நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். तुम पवित्र आत्मा का मंदिर हो. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. और तुम्हारा देह जो है पवित्र आत्मा का मंदिर है என்று இந்த தேவ வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. क्यों ये वचन हमें स्पष्ट समझाती है. ஆகவே அதை குறித்து நாம் பார்க்கலாம். इसलिए इसके बारे में आइए हम चर्चा करें. முதலாவதாக நம்முடைய சரீரமாகிய ஆலயம். सबसे पहला हमारा शरीर नाम का मंदिर, அதைத்தான் இந்த வாசித்த வசனம் சொன்னது. और जिसे ये वचन हमें बतलाई है. நாம் நமக்குள் பரிசுத்த ஆவி வரும் பொழுது, जब हमारे भीतर पवित्र आत्मा आएगा, நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக மாறுகிறது. तब हमारा देह उसका मंदिर में तब्दील होता है. பரிசுத்த ஆவியை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? पवित्र आत्मा आप में से कितने जन पाया है? நான் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் और जो लोग कह सकते हैं कि मैं आत्मा से समाया हुआ हूं, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். वे लोग एक जोरदार हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. தயவு செய்து ஒரு விசை கூட சொல்லுவோம். कृपया और एक बार बोलेंगे. ஹalleluya. हालेलुया. ரொம்ப சந்தோஷம். बहुत खुशी की बात. ஏறக்குறைய 95% लगभग 95% சகோதரர்களும் இவ்வளவு பேர் பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. और जबकि सुना भाई लोग इतने सारे प्राप्त किए, ये बड़ी खुशी की बात है. கர்த்தர் பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். जी हाँ, परमेश्वर हमें पवित्र आत्मा देता है. நாம் தாகத்தோடு அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए प्यास के साथ मांग कर प्राप्त करना है. ரட்சிக்கப்பட்டவருடைய உள்ளத்தில் அதை தருகிறார். और जो कोई उद्धार पाए उनके दिल में परमेश्वर उंडेलता है. தொடர்ந்து அவருடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் தருகிறார். और जो कोई लगातार उसके सच्चाई के लिए जीने के लिए समर्पित है, उन्हें परमेश्वर प्रदान करता है. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए पवित्र आत्मा जरूर पाइए. அதை பிதாவானவர் நமக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூக்கா 11:13 படிக்கிறோம். लूका का 11 का 13 में लिखा है कि पिता परमेश्वर हमें पवित्र आत्मा देना बहुत ही निश्चय है. அவர் தருவது அதிக நிச்சயம். और वो जो हमें देगा ये जरूर पक्की देगा. நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அதிக கட்டாயம். लेकिन हम मांग कर प्राप्त करना ये हमारी जिम्मेदारी है. பரிசுத்த ஆவியை பெறும் பொழுதுதான் அவர் நம்மை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்க ஆரம்பிக்கிறார். क्योंकि जब हम पवित्र आत्मा हासिल करते तब वो हमें मसीह के समानता में तब्दील करेगा. ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் செய்து நம்மை உருவாக்குகிறார். आत्मा परमेश्वर हमारे भीतर वास करते हुए हमें सिरजाएगा. அவர் நம்மை இயேசுவின் வருகைக்கு தயார்படுத்துகிறார். वह हमें यीशु के आगमन के लिए तैयार करता है. அது பரலோகத்தினுடைய முத்திரையாய் இருக்கிறது. और जिसे हम स्वर्गीय मोहर कहते हैं. ஆவியை பெறாதவர்கள் பரலோகம் செல்ல முடியாது. परंतु जो कोई आत्मा नहीं पाए वह स्वर्ग जाना मुमकिन नहीं. மீட்கப்படும் நாளுக்கு அது முத்திரையாக இருக்கிறது. छुटकारे के दिन के लिए ये बतौर मोहर के रूप में दिया गया है. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. इसलिए जो कोई पवित्र आत्मा से नहीं भरे जाते वे इस आगमन में उठाने लिए जाएंगे. வசனம் இதை திட்டமாய் சொல்லுகிறபடியால் इन बातों को वचन स्पष्ट बतलाती है. இந்த इसलिए பரிசுத்த ஆவி யார் பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்களோ, आज आप में से जो कोई पवित्र आत्मा को नहीं पाया हो, நீங்கள் ஆவலோடு ஆண்டவரிடத்திலே உள்ளம் திறந்து கேளுங்கள். आप बड़ी प्यास के साथ दिल खोलकर परमेश्वर से मांगिए. இந்த கூட்டத்திலே கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். इस मंडली में परमेश्वर आपको अभिषेक से भरेगा. பரிசுத்த ஆவியால் உங்களை
உங்களை நிரப்புவார். पवित्र आत्मा से तुम्हें भर देगा, நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். आप पवित्र आत्मा के वरदान हासिल करोगे, அப்பொழுது உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயமாக மாற்றப்படும். तब आपका देह पवित्र आत्मा का मंदिर बन जाएगा जहां पर वो वास करें. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களே, जो पवित्र आत्मा पाए हो, பரிசுத்த ஆவியின் ஆலயங்களாக வாழ்பவர்களே, जो बतौर पवित्र आत्मा के मंदिर जीवन बिता रहे हो, நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? हमसे क्या अपेक्षा की जा रही है? 20ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 6:20 पहला कुरिन्थियों का 6 का 20 வாசிங்க. पढ़िए. கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். इसलिए अपने देह के द्वारा आत्मा के द्वारा परमेश्वर का महिमा करो. உங்கள் ஆவியில் தேவனுடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். आपके आत्मा में परमेश्वर का आत्मा आकर वास करता है. ஆகவே ஆவியை பெற்ற நீங்கள் உங்கள் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். इसलिए तुम जो आत्मा प्राप्ति हो, तुम अपनी आत्मा के द्वारा परमेश्वर का महिमा कीजिए. உங்கள் சரீரத்தை பரிசுத்த ஆவி தன்னுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். आपके शरीर को पवित्र आत्मा अपना मंदिर बनाया है. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். इसलिए जो कोई पवित्र आत्मा पाया है, वे अपने शरीर के द्वारा भी परमेश्वर का महिमा करिए. இந்த சிந்தை உங்களை நிரப்பட்டும். ये सोच आप में समाये रहे, நான் எனக்கு பெருமை உண்டாக வாழக்கூடாது, और मेरे घमंड के लिए, अभिमान के लिए ना बने, எனக்கு மகிமை வேண்டும் என்று நான் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது, और अपनी बढ़ाई के लिए मैं कुछ भी काम ना करूं, என்னை உயர்த்தும்படி நான் பேசிக் கொண்டிருக்க கூடாது. मैं अपनी तारीफ के लिए कुछ भी बात ना सुनाऊं, எப்பொழுதும் என் ஆவியினாலும் சரீரத்தினாலும் என் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். परंतु हरदम अपनी आत्मा से अपने शरीर के द्वारा परमेश्वर का महिमा की जाए. அதற்குத்தான் அவர் நமக்குள் வந்திருக்கிறார். इसलिए ही काश वो हमारे भीतर आया है. ஆகவே ஆவியை பெற்ற தேவ மக்களே, इसलिए उसकी आत्मा पाए हुए जनों, ஒரு பெருமையின் வார்த்தை உங்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் வரக்கூடாது. कोई भी अभिमानी शब्द तुम्हारे मुंह से कतई ना निकले. நான் என்கிற வார்த்தை சொல்லும் முன் 10 தடவை யோசிக்கணும். हाँ, मैं कहने से पहले 10 बार सोचना है. சிலருக்கு வாயை திறந்தாலே நான் என்று தான் வந்து கொண்டிருக்கிறது. कुछ लोग जैसे मुंह खोलते मैं कहने लगते हैं சுய பெருமைக்காரர்களா இருக்கிறீர்கள். कि वे स्वाभिमानी होते हैं. கட்டாயம் இந்த இடத்துல நான் என்கிற வார்த்தை பயன்படுத்தணும்னா மட்டும் பயன்படுத்துங்க. जहां पर अनिवार्य है इस्तेमाल करना है, वहां पर इस्तेमाल करिए बस. மற்றபடி நம்முடைய வார்த்தைகளில் தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்துவோம். और बाकी जगह पर ज्यादातर हमारे शब्दों को द्वारा केवल परमेश्वर को महिमा मिला जाए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அன்பர்களே, நமக்கு செயல்பாடுகளிலும் அந்த பெருமைக்கு ஏதுவாக, நம்முடைய சுய புகழ்ச்சிக்கு ஏதுவாக அதை நினைத்து காரியங்களை செய்யக்கூடாது. हे मित्रों, जब हम कुछ करते या कुछ काम करते, तब हमारी बढ़ाई या हमारी तारीफ के लिए कुछ भी ना किया जाए. இதை செய்தா எல்லாரும் பாராட்டுவாங்க, अगर मैं ऐसा करूं तो लोग मेरा तारीफ करेंगे, எல்லாரும் நம்மளை பற்றி ரொம்ப விளம்பரம் கொடுப்பாங்க, और सभी लोग मेरा बारे में विज्ञापन करेंगे. அந்த நோக்கங்கள் வேண்டாம். ये मकसद कृपया ना रखिए, என் வாழ்வில் இயேசுவை நான் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். परंतु अपने जीवन के द्वारा केवल मुझे यीशु को बढ़ाई देना है. அந்த ஆசையினால் நிரப்பப்பட்டிருங்க. ये लालसी बनिए, நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள், आप छुप जाइए, கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். मसीह को प्रकट कीजिए நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். कि मैं घट जाऊं और वो बढ़ता जाए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய சில காரியங்களை வசனங்களில் இருந்து பார்ப்போம். और वचन में से कुछ चीजें देखेंगे जहां से हमें परमेश्वर का महिमा करना है. சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, भजन संहिता 50 का 23 में लिखा है, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். जो स्तुति का बलि चढ़ाता है मानो मेरी महिमा करता है. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். जो व्यक्ति स्तुति बलि चढ़ाता है मेरी महिमा करता है. ஆவியின் அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், आत्मिक अभिषेक पाए हुए परमेश्वर के जनों, உங்க வாயிலிருந்து அடிக்கடி ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். आपके मुंह से निरंतर स्तुति 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 निकलना है. அது ஒரு பலி. ये एक बलि, ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டிருங்கள். यानी स्तुति की बलि चढ़ाते रहो. அதனால் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். ऐसा करने से परमेश्वर का महिमा की जाती है. இப்ப கூட நிறைய ஸ்தோத்திரம் செலுத்துங்க.
செலுத்துங்கள். अब बैठे बैठे भी बहुत सारे लोग स्तुति कीजिए. ஒவ்வொரு வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள் வரும்பொழுது ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். जब जब वचन आपके अंदर आता है तब स्तुति कीजिए. ஸ்தோத்திர பலி என்றால் நன்றி பலி. और स्तुति की बलि यानी धन्यवाद की बलि. ஆண்டவர் நம்மை வைத்திருப்பதே எவ்வளவு பெரிய பாக்கியம். प्रभु हमें जीवित रखा ये बहुत बड़ा सौभाग्य है. உண்மையில் ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு ஸ்தோத்திரம் செலுத்த इसलिए கடமைப்பட்டிருக்கிறோம். हर एक सांस लेते समय एक एक धन्यवाद देने के लिए हम संकल्पित हैं. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். आइए सब दाहिने हाथ उठाकर धन्यवाद करेंगे. ஸ்தோத்திரம் 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 ஸ்துதி ஹோ ஸ்துதி ஹோ ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா हालेलुया. இந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா வந்து கொண்டே இருக்கணும். ये स्तुति हालेलुया निरंतर निकलना है. அந்த துதி வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு அது ஒரு பெரிய மருந்தாக்கும். जी हाँ, स्तुति है हमारे साथ बहुत सारे प्रॉब्लम का इलाज है. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல உள்ளம் விரிவடையும். और स्तुति स्तुति बोलने पर हृदय का विस्तार होता है. கட்டுகள் அவிழ்க்கப்படும். बंधन खुल जाते हैं. நெருக்கங்கள் மாறும். संकट दूर हो जाते हैं. தேவன் அங்கே மகிமைப்படுவார். वहां पर परमेश्वर का महिमा होता है. தேவன் மகிமைப்பட வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். जैसे जैसे परमेश्वर का महिमा की जाए तब जीवन में बड़े बड़े कार्य होंगे. அல்லேலூயா. हालेलुया. ஸ்தோத்திரத்துக்கு எதிரானது என்ன தெரியுமா? अब स्तुति का विपरीत क्या है? முறுமுறுப்பு. कुड़कुड़ाना. முறுமுறுப்பு. कुड़कुड़ाना. குட்குடானா. ஸ்தோத்திரத்துக்கு எதிரானது. स्तुति का विपरीत है. அதை செய்யாதிருங்கள். इसे ना करिए. நாம் பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைகள் ஒரு முறுமுறுப்பே வரக்கூடாது. पवित्र आत्मा प्राप्ति परमेश्वर के जनों के मुंह से कुड़कुड़ाना बिल्कुल ना हो. அதிலே ஒரு உறுதி கொள்ளுவீர்களாக. बल्कि आप इस बात पर मजबूत बन எந்த जाइए. காரியத்துக்கு நான் முறுமுறுக்க மாட்டேன். चाहे कुछ भी हो जाए मैं नहीं कुड़कुड़ाऊंगा. இப்பமே அந்த தீர்மானத்தை इसी எடுத்து वक्त निर्णय ले लीजिए. என்ன வந்தாலும் முறுமுறுக்க மாட்டேன். चाहे कुछ भी हो जाए कुड़कुड़ाऊंगा नहीं. தேவனை முறுமுறுக்க மாட்டேன். ना परमेश्वर का कुड़कुड़ाऊंगा. எந்த மனுஷனையும் முறுமுறுக்க மாட்டேன். ना किसी इंसान के खिलाफ कुड़कुड़ाऊंगा. அந்த முறுமுறுப்பு வர வர நம்முடைய அதாவது உள்ளம் வந்து ரொம்ப சுருங்கி और கொண்டிருக்கிறது. जैसे जैसे हम कुड़कुड़ाने लगेंगे हमारा दिल जो है सिकोड़ जाएगा. பலரை பற்றி நம்முடைய உள்ளம் நெருக்கப்பட ஆரம்பிக்கிறது. और कई सारे वे विचार करते हुए हमारा मन सिकोड़ने लगेगा. உள்ளம் இருளடைய ஆரம்பிக்கிறது. और हमारा जो दिल है अंधकार से घेरा जाएगा. அதனால இந்த முறுமுறுப்பு நமக்கு ரொம்ப ஆபத்தானது. इसलिए ये कुड़कुड़ाना हमारे लिए बहुत ही खतराजनक है. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். बल्कि स्तुति करना ही उचित है. முறுமுறுக்காதிருங்கள். कुड़कुड़ाइए नहीं. அல்லேலூயா. हालेलुया. இந்த முறுமுறுப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? ये कुड़कुड़ाना का अगला पड़ाव क्या जानते हो? குறை சொல்லுதல். कि दोष लगाना. எல்லாரை பற்றி குறை சொல்லுதல். सभी का दोष लगाना. கர்த்தர் ஒண்ணும் செய்யலன்னு அவரையும் குறை சொல்றது. आखिरकार परमेश्वर कुछ नहीं किया इस पर इसलिए उस पर भी दोष लगाते हैं. இது நோய் கொஞ்சம் முற்றின ஸ்டேஜ். हाँ, मान लो ये बीमारी का थोड़ा गंभीरता बढ़ गया. இது கம்ப்ளீட்டாக சுகம் அடைய வேண்டும். ये पूरी तरह चंगाई होना जरूरी है. கர்த்தர் ஸ்தோத்திர பலியை விரும்பி கொண்டிருக்கிறார். परमेश्वर अपेक्षा करता है कि स्तुति की बलि की. நம்ம சிந்தனை எல்லாம் முறுமுறுப்பும் வாயெல்லாம் குறை சொல்லுதலுமாய் மாற்றினால் लेकिन हमारे सोच विचारों में कुड़कुड़ाव और मुंह से दोष निकला तो சிந்தித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள் வாசமாய் இருக்க முடியும்? तो सोच करके देखो पवित्र आत्मा हमारे भीतर वास करना कैसे संभव होगा. ஆகவே ஆவியை அவித்து போடாதிருங்கள். इसलिए आत्मा को बुझाना नहीं ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டிருங்கள். बल्कि स्तुति की बलि निरंतर चढ़ाए. நல்லது நடந்தாலும் சோத்திரம், கெட்டது நடந்தாலும் சோத்திரம். चाहे अच्छा हो जाए तो भी स्तुति हो, चाहे बुराई हो जाए तो भी स्तुति हो. யோபு சொன்னார், अय्यूब ने कहा கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर ने दिया, परमेश्वर ने लिया, परमेश्वर का पवित्र नाम की स्तुति हो. அவர் தரும் பொழுதும் சோத்திரம். वो जब देता है तभी भी स्तुति. சிலதை எடுக்கும் பொழுதும் சோத்திரம். जब कुछ छीनता है तभी भी स्तुति हो. செய்வோமா? क्या करेंगे? கண்டிப்பா அதை செய்யணும். जरूर करना है. அப்பதான் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் தேவனுடைய ஆலயமாய் விளங்க முடியும். तब पवित्र आत्मा की प्राप्ति लोग परमेश्वर का पवित्र मंदिर बन पाएंगे. இதை நடைமுறையா இன்றைக்கு செயல்படுத்த ஆரம்பியுங்கள். इसे वास्तविक में आज से करने लगिए. வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் வரும். तब जीवन में बड़ा आनंद मिलेगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் स्तुति की जो बलि चढ़ाता है தேவனை மகிமைப்படுத்துகிறான். मानो वो परमेश्वर का महिमा करता है. ஆவியினாலும் சரீரத்தினாலும் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். आपके आत्मा से देह से परमेश्वर का निरंतर महिमा कीजिए. நமக்கு விரும்பாதது அல்லது எதிரடையானது நடந்து விட்டால் கூட
हमारी नापसंद या हम नहीं चाहते ऐसे चीज घटने पर அது நாம் அறியாத அடுத்த ஒரு நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று விசுவாசியுங்கள். लेकिन वो नापसंद चीज इसलिए हुआ ताकि हम नहीं जानते कुछ भलाई के लिए हुआ जो हमारे समझ से परे है. அந்த ரோமர் 8:28 பற்றி ஒரு விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பிரியமில்லாத நடந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். रोमियो की पत्री 8वां अध्याय के 28वें वचन के मुताबिक चाहे हमारे अप्रिय कार्य भी घट जाए लेकिन हमारे भलाई के लिए ही घटता है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அடுத்ததாக சங்கீதம் 69:30 சொல்லுகிறது, और अगला भजन संहिता 69 का 30 में लिखा है, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். परमेश्वर का नाम को गीत गाते हुए उसकी नाम को स्तुति के जरिए महिमा करूंगा. பாடல்களால் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். यानी गीतों के जरिए परमेश्वर का महिमा करूंगा. பாடல்களால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். गीतों के द्वारा परमेश्वर का महिमा कीजिए. எல்லாரும் பாடுகிற மக்களாய் மாற வேண்டும். इसलिए सबके सब गायक बनिए. நீங்கள் ஒருவேளை ஒரு பாடலாசிரியரை வைத்து பாடல் கற்றுக்கொண்டு பாட வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. मेरा कहने का अर्थ ये नहीं कि आप किसी गायक के पास जाइए, सीखिए, उसके बाद गाइए, ये नहीं कह रहा हूं. அப்படி செய்தால் அது ரொம்ப நல்லது. अगर ऐसा भी करते तो भी अच्छी बात है. ஆனால் எல்லாரும் கர்த்தரை பாட வேண்டும். परंतु सबके सब परमेश्वर का गीत गाना है. ராகம் தாளம் எல்லாம் தெரியாவிட்டாலும் எல்லாரும் கர்த்தரை பாட வேண்டும். चाहे सुर मिले या ना मिले या कुछ भी हो जाए, ताल मिले ना मिले, लेकिन सबके सब गाना है. பாட்டினால் துதியுங்கள், गीत के द्वारा स्तुति कीजिए, அவரை மகிமைப்படுத்துங்கள். उसकी गुणगान करिए. உங்கள் தனி ஜெபங்களிலே பாடுங்கள். आपके व्यक्तिगत प्रार्थना में गाइए. தனி ஜெபத்திலே பைபிளோடு கூட பாட்டு புத்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். व्यक्तिगत प्रार्थना के समय बाइबल के साथ गीत का किताब भी रख लीजिए. குடும்ப ஜெபத்திலே பாடல்கள் பாடுங்கள். पारिवारिक प्रार्थनाओं में गीत गाइए. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. परिवार के सदस्य मिलकर गाइए. நீங்கள் எந்த ஜெபத்திலையும் பாடல்கள் பாடுங்கள். चाहे कोई भी प्रार्थना हो, आप गीतों का इस्तेमाल कीजिए. ஆனால் ஜெபத்தை விட்டுட்டு வெறும் பாட்டா மாத்திராதீங்க. लेकिन ऐसा ना करिए सिर्फ गीत ही गाया और प्रार्थना छोड़ दिया. இப்போ ஆராதனை நேரத்தை முழுசும் பாட்டு நேரமா மாத்திடுறாங்க. आजकल आराधना के समय को पूरा गीत में तब्दील कर दिया गया. அப்படி செய்யாதீங்க. ऐसा ना करिए. ஆராதனைன்னா நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும். आराधना यानी बेहतरीन आत्मा में भरकर आराधना कीजिए. பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய வரங்களுக்கு இடம் கொடுக்கணும். पवित्र आत्मा के लिए उसके वरदान मिलने के लिए आप जगह दीजिए. அந்நிய பாஷையின் வரம் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். अन्य भाषा की वरदान परमेश्वर ने हर किसी को दिया அதை है. நன்றாக பயன்படுத்த வேண்டும். इसलिए बेहतर इस्तेमाल कीजिए. ஆராதனையில பாட்டு பாட்டா பாடி டைம் எடுக்க கூடாது. आराधना के अवसर पर गीतों को गाकर समय को खर्च ना करें. எல்லாரும் ஆவியில் விடுதலையோடு ஆராதிக்கணும். परंतु छुटकारे के साथ सभी लोग आत्मा में भरकर आराधना करना है. ஆராதனையை வரி வரியா நடத்திட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க கூடாது. और आराधना को एक एक पग चलाने की आवश्यकता ना पड़े. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया. ஆனால் பாடல்களால் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். लेकिन गीतों के जरिए परमेश्वर का महिमा करना है. இந்த பாடல்கள் பாட பாட ஆண்டவர் மகிமைப்படுகிறார். जी हाँ, गीत गाते गाते परमेश्वर का महिमा होता है. துன்பம் வந்தாலும் பாடலாம், चाहे दुख आए गा सकते, இன்பம் வந்தாலும் பாடலாம். चाहे खुशी आए तो भी गा सकते, கர்த்தர் மகிமைப்படுகிறார். लेकिन परमेश्वर महिमा पाता है. அல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் 86:12 भजन संहिता 86 का 12. என் தேவனாகிய ஆண்டவரே, ए मेरे यहोवा परमेश्वर, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து तुझे अपने पूर्ण मन से स्तुति करता हूँ உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். और तेरी नाम की महिमा सदा करूंगा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். परमेश्वर का नाम की महिमा सदा करना है. பைபிளில் அவருடைய நாமங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. बाइबल में परमेश्वर का नाम दिया गया है. நூற்றுக்கணக்கான நாமங்கள், सैकड़ों नाम, ஒவ்வொன்றும் காரண பெயர்களாக और இருக்கின்றன. हर एक नाम के पीछे एक कारण भी है. ஒவ்வொன்றிலும் தேவன் செய்த கிரியைகள் வெளிப்படுகிறது. हर एक नाम के पीछे परमेश्वर का कार्रवाई भी है. தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அவருடைய தன்மைகள் வெளிப்படுகிறது. कि हर एक नाम के पीछे परमेश्वर का स्वभाव शिरकत है. அவருடைய சில நாமங்களில் அவருடைய திட்டங்கள் கூட வெளிப்படுகிறது. और उसके कुछ नाम के पीछे उसके योजना भी सुमार है. அப்ப கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த अनेक கிரியைகள் நமக்குள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. इसलिए यहोवा का नाम की महिमा करने पर बहुत सारे क्रिया हमारे जीवन में होने का संभावना है. அல்லேலூயா.
हालेलुया। ஆகவே நம்முடைய ஸ்தோத்திரங்களோடு கர்த்தருடைய நாமங்களை சேர்த்துக் கொள்வோம். इसलिए हमारे स्तुति धन्यवाद के साथ परमेश्वर का नाम को भी जोड़ ले। ஸ்தோத்திரங்களோடு பாடல்களை சேர்த்துக் கொள்வோம். स्तुति के साथ गीतों को भी जोड़ ले। இவைகளெல்லாம் சேரும் பொழுது பாருங்கள் கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். जब ये सब साथ मिल जाए जिससे परमेश्वर प्रसन्न होता है। இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடியினாலே इन चीजों के लिए हम महत्व स्थान नहीं देते, इसलिए இன்றைக்கு அநேகர் ஒரு இருளுக்கு நேராய் அந்த உள்ளங்கள் போய் கொண்டிருக்கிறது. इसलिए बहुतेरे के मन एक अंधकार की ओर चल रहा है। நல்ல நல்ல அனுபவங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். बेहतरीन बेहतरीन अनुभव को गवा रहे हैं சந்தோஷம் அவர்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. और खुशियां उनसे छीन ली जा रही है। விடுதலை அவர்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. छुटकारा उनसे छीना जा रहा है। ஜெயம் இல்லை. जय नहीं। இதுக்கெல்லாம் காரணம் இந்த அடிப்படையான சில விஷயங்களில் நீங்கள் தவறிவிட்டதுதான். इसका कारण क्या है? इन मूल कामों को करना आप छोड़ दिए। ஆகவே நல்ல ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுகிற பழக்கம் உண்டாகட்டும். इसलिए அல்லேலூயா स्तुति बोलने का आदत में बढ़िए। பாடல்கள் பாடுகிற பழக்கம் வரட்டும். गीत गाने का आदत सीखे। ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கிற பழக்கம் வரட்டும். और परमेश्वर का नाम ले लेकर स्तुति करने का अनुभव मिले। எத்தனை பேர் இவைகளை செய்யணும் என்று நினைக்கிறீர்கள்? कितने जन आप में से इस काम को करना चाहेंगे? கண்டிப்பாக செய்யுங்கள். जरूर कीजिए। இதெல்லாம் பெரிய கடினமான பயிற்சி ஒன்றும் இல்லை. इसके लिए कोई बड़ा प्रशिक्षण की जरूरत नहीं। நமக்கு தானா வரக்கூடியதுதான். ये सब अपने आप आ जाएगा। ஆனால் இந்த ஊற்று கண்கள் இன்றைக்கு அடைத்து கிடக்கிறது. लेकिन आज बहुतेरे की सोता बंद पड़ा है। அந்த வாசல்ல என்ன தடை இருக்கு அதை எடுத்து போடுங்க. द्वार में जो भी बाधा है बाधा को हटाइए। டெய்லி காலையில எழும்பின உடனே இதை செய்ய ஆரம்பியுங்கள். और दर दिन सवेरे जागते ही आप करने लगो। 1 பேதுரு 4:16 पहला पत्रुस का 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். यदि कोई ईसाई होने के कारण दुख उठाता है उसके कारण वो शर्मिंदा ना करे, परंतु जिसके चलते परमेश्वर का नाम की महिमा करें। நாம் கிறிஸ்தவனாய் இருக்கிறோம். हम ईसाई हैं, அதாவது நாம் கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கிறோம். यानी हम मसीह के चेला हैं। அதன் நிமித்தம் நமக்கு சில பாடுகள் வரும். जिसके चलते हमें कई बार दुख आता है। இந்த பாடுகள் வரும் பொழுது जब समस्या आते हैं வெட்கப்படக்கூடாது. तब शर्मिंदा ना हो। நிந்தை வரும்போது வெட்கப்படக்கூடாது. निंदा के वक्त लजाना नहीं। அடி உதை வந்தாலும் வெட்கப்படக்கூடாது. मार पीटाई के दौरान भी लजाना नहीं। வெட்கப்பட்டு ஒதுக்கி ஓடவே கூடாது. शर्मिंदित होकर पीछे ना दौड़ना। வெட்கப்பட்டு பின்வாங்கி போகவே கூடாது. लज्जित होकर पीछे ना दौड़े। கர்த்தர் அனுமதிக்காமல் எனக்கு ஒன்று சம்பவிக்கிறது जी இல்லை. हाँ, परमेश्वर के इजाजत के बिना कुछ भी हो नहीं सकता। இப்படி பல்வேறு பாடுகளை அனுபவிக்கின்ற நேரத்திலும் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். इस प्रकार नाना प्रकार के दुख भोगते समय भी परमेश्वर का महिमा करना है। பின்மாற்றம் வந்தால் அது கர்த்தரை மகிமைப்படுத்துவது அல்ல. चाहे पछाड़ने का मतलब परमेश्वर का महिमा करने का अर्थ नहीं, அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு இகழ்ச்சி உண்டாகும். परंतु पछाड़ने के कारण परमेश्वर का नाम का मजाक उड़ता है எல்லாருக்கும் ஒரு பரியாச பொருளா நம்ம மாறிடுவோம். और सबके सामने हम एक मजाक की वस्तु बन जाएंगे। ஆகவே எந்த பாடுகள் வந்தாலும் உறுதியாய் நில்லுங்கள். इसलिए चाहे कौन सा भी दुख आवे डट कर खड़े रहो। நீ பாடுபட்டாலும் வெட்கப்படாமல் இரு. चाहे दुख उठाना भी पड़े लेकिन शर्मिंदा मत होना। அதி நிமித்தம் தேவனை और மகிமைப்படுத்தலாம். ऐसा करने के द्वारा परमेश्वर का महिमा कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்னொரு வசனம் और एक वचन மத்தேயு 5:16 मत्ती का 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. इस प्रकार लोग आपके सुकर्म को देखते हुए स्वर्ग में विराजमान परमेश्वर का महिमा करने के लिए आपके उजाला उनके सामने चमकते रहे। நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதோடு கூட आप साथ साथ परमेश्वर का महिमा करने के साथ உங்களுடைய வெளிச்சத்தை காண்கிற மற்ற மக்களும் आपके प्रकाश को देखने वाले दूसरे लोग भी தேவனை மகிமைப்படுத்த ஏது உண்டாக வேண்டும். परमेश्वर का महिमा करने के लिए उचित बन जाए। அதற்காக உங்கள் வெளிச்சம் மற்ற மனுஷர் முன்பாக பிரகாசிக்கட்டும். जिसके लिए तुम्हारे प्रकाश दूसरों के सामने चमकाए जाएं। ஹல்லேலூயா. हालेलुया। மற்ற மனுஷர் முன்பாக காண்பித்தால் தான் வெளிச்சம் அவர்களுக்கு பிரயோஜனமாகும். जब दूसरों के सामने प्रकाश दिखाएंगे तब उन्हें भी उजाला मिलेगा। பாருங்கள், ஒரு விளக்கை கொளுத்தி அதை மறைத்து வைத்தால் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்காது.
கிடைக்காது. देखो अगर कोई दिया जला दिया, अगर उसे छुपा कर रख दिया तो प्रकाश नहीं मिलेगा. அந்த விளக்கை எடுத்து வெளியே காட்டினால்தான் வெளிச்சம் உண்டாகும். बल्कि दिया जलाकर बाहर दिखाने पर रोशनी मिलेगी. அதை கண்டு अनेகர் தேவனை और மகிமைப்படுத்துவார்கள். जिसे देखने पर बहुत सारे लोग परमेश्वर का महिमा कर पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. உங்களுடைய நல்ல சாட்சியின் வாழ்க்கை இது காட்டுகிறது. ये क्या दर्शाता है? आपके शानदार गवाही को दर्शाता அது है. உங்கள் வெளிச்சம். ये आपके उजाला. ஒரு காலத்தில் பாவத்தினாலே நம்முடைய வாழ்க்கை இருளடைந்து கிடந்தது. एक जमाने में पाप के चलते हमारे जीवन में अंधकार घेरा हुआ था. இயேசு வந்து அதை ஒளிமயமாக்கினார். लेकिन यीशु मसीह आने के कारण में उजालामय बना இந்த दिया. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வாழ பிறருக்கு அது வெளிச்சம் காட்டும். इसलिए गवाही का जीवन बिताने पर दूसरों को रोशन मिलेगा. அதனால் अनेகர் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார்கள். जिसके चलते बहुत तेरे परमेश्वर का महिमा करने लगेंगे. உங்கள் சாட்சியினால் अनेகர் சந்திக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். आपके गवाही के जरिए बहुत सारे उद्धार पाएंगे, बहुत सारे मुलाकात किए जाएंगे. அந்த அனுபவங்கள் நமக்கு தாராளமாய் வர வேண்டும். ये अनुभव बहुताई से हमें मिलना है. அதுபோல நற்கிரியைகளாகிய வெளிச்சம். इसी प्रकार सुकर्म नामी उजाला. பிறருக்கு பற்பல உதவிகளை நாம் செய்யும் பொழுது जब दूसरों के लिए हम विभिन्न मदद करेंगे, அந்த நற்கிரியைகளாகிய வெளிச்சம் அவர்கள் காண்கிறார்கள். तब ये सुकर्म नामी प्रकाश को देखते हैं. அதன் மூலம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். जिसके बदौलत वे परमेश्वर का महिमा करते हैं. அல்லேலூயா. हालेलुया. பவுல் காலத்திலே தர்ம சகாய ஊழிய திட்டத்தை சபைகளிலே செயல்படுத்தி கொண்டு வந்தார். और पौलुस के जमाने में पुण्य दान सेवा कलीसिया में निभाते आया. அப்பொழுது அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். उस वक्त उसके बारे में उसने एक शब्द कहा, நீங்கள் இதை எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும் பொழுது जब तुम इसे ले जाकर यरूशलेम के संतों को सौंपेंगे, அவர்கள் இதை பெற்றுக்கொண்டு தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். तब वे लोग इसे हासिल करने के बाद परमेश्वर को धन्यवाद देंगे. அல்லேலூயா. हालेलुया. நற்கிரியைகளாகிய வெளிச்சம் மக்கள் மத்தியில் வீசும் பொழுது इसलिए हमारे सुकर्म नामी प्रकाश जब लोगों के सामने फैले, அவர்களும் தேவனை மகிமைப்படுத்த ஏதுவாகும். ताकि वे भी परमेश्वर का महिमा करने के लिए मददगार बनेगा. அல்லேலூயா. हालेलुया. அதே போல ரோமர் 12:1 சொல்லுகிறது, इसी प्रकार रोमियो की पत्री 12:1 में लिखा है, நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். हमारा शरीर को जीवित बलिदान के रूप में समर्पित करना है. என்ன ஜீவபலி? कौन सा जीवित இது बलि? கர்த்தருக்காக. कि ये परमेश्वर के लिए. என் சரீரம் கர்த்தருக்காக. मेरा देह परमेश्वर के लिए. இயேசு என் சரீரத்தை சுகமாக்கும்படி, என் சரீரம் ஒரு நாள் மறுரூபம் அடையும்படி தன் சரீரத்தை சிலுவையிலே அறையப்படும் ஒப்பு கொடுத்தார். मेरा शरीर की चंगाई के लिए, मेरा इस शरीर को एक दिन रूपांतर करने के लिए यीशु मसीह अपने शरीर को क्रूस पर मरवाने के लिए समर्पित किया. ஒரு விலையேறப்பெற்ற இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். उसने अपने बहुमूल्य लहू का दाम दे करके मुझे मोल लिया है. அதான் சொல்லிருக்கு, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. इसलिए लिखा है दाम देकर चुकाए गए हो. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினால். इसलिए तुम्हारे शरीर जो परमेश्वर का है, उस शरीर से और आत्मा से. இயேசு நம்மை சிலுவையில் ரத்தம் சிந்தி விலைக்கு மீட்டு கொண்டபடினாலே यीशु मसीह क्रूस पर अपना खून का दाम चुकाकर मोल लिया. इसलिए இனி நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல. इसलिए हमारा शरीर हमारा नहीं, விலை கொடுத்து வாங்கினவருக்கு தான் சொந்தம். क्योंकि जिसने किराए देकर खरीद लिया अब उसका बन चुका है. ஆகவே என் சரீரமும் என் ஆவியும் அவருக்கு தேவனுக்கு உடையவைகள். इसलिए मेरी आत्मा और मेरा देह दोनों प्रभु परमेश्वर का है. இதை புரிந்து நாமவே நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். इसलिए इसे समझते हुए अपना शरीर को खुद हम अपने आप जीवित बलि के रूप में समर्पित करना அது है, புத்தியுள்ள ஆராதனை. जिसे कहते हैं एक आत्मिक आराधना. நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் உங்கள் சரீரத்தினால் கர்த்தரையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். आप अपने जिंदगी भर में अपने शरीर के द्वारा केवल परमेश्वर को ही महिमा करना है. சரீரத்தால் உழைக்கும் பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாக உழைப்பீர்கள். जब जब अपने शरीर में मेहनत करते हो तब ऐसा मेहनत करना जिसके चलते परमेश्वर को महिमा मिल सके. சரீரத்துக்கு சாப்பிட்டாலும் அது கர்த்தருக்கு மகிமை உண்டாக
செய்வதற்காக चाहे आप अपने शरीर के लिए भोजन क्यों ना ले, लेकिन परमेश्वर का नाम की महिमा के लिए किया जाए। கொஞ்ச நேரம் படுத்து உறங்கினாலும் அது எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த, चाहे थोड़ी देर आप सो जाते या लेट जाते, वो इसलिए कि उसके बाद परमेश्वर का महिमा करने। வாழ்க்கை முழுவதிலும் ஒரு பலியாகவே செயல்படுகிறோம். पूरी जिंदगी भर के लिए हम बतौर एक बलि बन जाए। எனவே ஜீவ பலியாய் வாழ்வீர்களாக. इसलिए बतौर जीवित बलि होकर जीवन व्यतीत करें। இரண்டாம் வசனத்துல சொல்லி இருக்கு, दूसरा वचन में लिखा है, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் इस संसार का वेश न लगाए, உன் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். तुम्हारे मन नया होने से रूपांतर हो जाओ। சரீரம் மட்டுமல்ல, உன் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்து. न केवल तुम्हारे शरीर से बल्कि तुम्हारे आत्मा से भी परमेश्वर का महिमा करिए। உன்னுடைய மனசுக்குள்ளேயும் ஆவிக்குள்ளேயுமே அந்த மறுரூபம் வரட்டும். आपके मन में, आपके शरीर में ये रूपांतर आने दीजिए। சிந்தையில் சுயநலம் இல்லை, और सोच में स्वार्थ नहीं, என் ஆவியில் என் தன்மையில் கூட சுயநலம் இல்லை. और मेरे आत्मा में, मन में भी कोई स्वार्थ नहीं। அந்த நிலைக்கு நம்மை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். इस दशा तक हम परिवर्तित होना प्रभु का इच्छा है। அல்லேலூயா. हालेलुया। அந்த உள்ளான அளவிலே என் ஆவினாலும் சரீரத்தினாலும் தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும். आंतरिक स्तर पर हम मन से, दिल से परमेश्वर का महिमा करना है। கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. ऐसा अनुग्रह परमेश्वर आपको प्रदान करे। சகோதரியே, சகோதரனே, இந்த சரீரம் உனக்கு சொந்தமானது அல்ல. हे बहनों, हे भाइयों, ये तुम्हारा शरीर तुम्हारा नहीं, சிலுவையில் ரத்தம் சிந்தி விலைக்கு பெற்றுக்கொண்ட கர்த்தருக்கு சொந்தமானது. परंतु क्रूस पर खून बहाकर, दाम चुकाकर खरीद लिया परमेश्वर का है। அல்லேலூயா. हालेलुया। விவாகம் பண்ணி வைக்கும் பொழுது जब विवाह समारोह करते हैं, கர்த்தர் 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 3-4 வசனங்களில் சொல்லி இருக்கிறது போல, जैसे पहला कुरिन्थियों की 7वां अध्याय 3-4 वचन में लिखा है, புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி, மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் அதிகாரி என்று சொல்லி இருக்கிறார். वचन में लिखा है, पति का शरीर का हकदार पत्नी है और पत्नी का शरीर का हकदार पति है। ஆனால் முதலாவது நம்முடைய சரீரங்கள் எல்லாம் தேவனுக்கு சொந்தமானது. लेकिन इन सबसे पहले हम सबका शरीर का हकदार कौन है? परमेश्वर। அவர் விவாகம் செய்து வைக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றாய் வாழ்வதற்காக இப்படி ஒரு பகிர்வை கொடுத்திருக்கிறார். तो शादी के दौरान ऐसा एक वचन इसलिए दिया गया ताकि इसका हम पालन किया जाए। அந்த வேதவசன ஒழுங்கின்படி குடும்பஸ்தர்கள் நடந்து கொள்ளுங்கள். और ये वचन के मुताबिक पारिवारिक लोग आप चलिए, அப்படி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். और इस प्रकार करते हुए परमेश्वर का महिमा कीजिए। அந்த வசனத்துக்கு மிஞ்சி போய் மகிமைப்படுத்த அவர் சொல்லவில்லை. और वचन से बाहर होकर के महिमा करने के लिए नहीं कहा गया। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் கூட கணவனும் மனைவியும் இணைந்து செய்யுங்கள், இணைந்து ஒத்துக்கொண்டு செய்யுங்கள் சொல்லி இருக்கிறார். और कहता है कि उपवास के दौरान, प्रार्थना के दौरान पति पत्नी दोनों आपस में सम्मति कीजिए और करिए। அப்போ இந்த அடிப்படைகளை புரிந்து நாம் செயல்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். तो इन मूल आधारों को समझकर हम परमेश्वर का महिमा करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சரீரத்தில் நாம் எதையாவது சாப்பிட்டு சில வேளை நம்ம சரீரத்துக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம். कई बार हम क्या करते, कुछ ऐसे खा लेते जिसके चलते हमारा शरीर बिगड़ जाता है, அதுல கூட கவனம் தேவை. और इस विषय पर भी ध्यान रखना जरूरी है, பரிசுத்த ஆவி வாழும் ஆலயமாகிய சரீரம், क्योंकि ये शरीर जहाँ पर पवित्र आत्मा वास करता है, அதை நான் கெடுத்து கொள்ள கூடாது. जिसे मैं बिगड़ना नहीं चाहिए। அதான் கர்த்தர் சொன்னா, நீ போஜன பிரியனா இருந்தா தொண்டையில கத்திய வைன்னு சொன்னார். इसलिए प्रभु कहता कि यदि तू पेटू हो तो तेरे पेट पर छुरा लगाए। நீ எல்லாம் புசிக்கலாம், तू सब कुछ खा सकता है, ஆனால் ஆசைக்கா புசிக்காத. लेकिन चाहत के लिए ना खाए, அதான் போஜன பிரியம். जिसे कहते हैं पेटू। போஜன பிரியம் ஒரு பெரிய பாவமாக்கும். और भोजन पर ज्यादा प्रीति रखना एक पाप है, போஜன பிரியத்தால் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்க்கை நமக்கு எடுக்க கூடாது. और ज्यादा भोजन पर पसंद करेंगे, ऐसा करने पर हमारा शरीर को बिगाड़ना नहीं। என் சரீரம், எனக்கு இஷ்டமானதெல்லாம் சாப்பிடுவேன். ये ऐसा नहीं, मेरा शरीर मेरा मनमानी जैसे मैं खाऊंगा। ஆண்டவர் உரிமையை தந்திருக்கிறார், प्रभु ने जरूर हक दिया है, ஆனா அவர் உள்ள வாழுகிறார். लेकिन याद रखिए वो हमारे भीतर वास कर அது रहा है, அவருடைய ஆலயமாக்கும். क्योंकि ये उसका मंदिर है। ஆகாரத்தில் கூட கவனமா இருக்க வேண்டும். इसलिए भोजन के मामले में भी सावधानी बरतिए। அல்லேலூயா. हालेलुया। உபவாசம் செய்யலாம், उपवास कर सकते हैं, நீ கோபத்துல உண்ணாவிரதம் இருக்க கூடாது. लेकिन गुस्से के चलते आंदोलन ना करें। கோபத்துல ஒரு நேரம் கூட சாப்பிடாம போய் படுக்க கூடாது. गुस्से के कारण अनशन ना करें। அப்படியெல்லாம் அந்த சரீரத்தை கெடுக்க நமக்கு உரிமை இல்லை. इस प्रकार करते हुए हमारा शरीर का बिगाड़ने का हमें कोई हक नहीं। இந்த சரீரத்தை நீயே கொல்ல கூடாது. इस शरीर का घात तुम खुद ना करें, தற்கொலை அது பாவம்.
आत्महत्या करना पाप। தற்கொலை செய்தவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள். जो लोग खुदकुशी करते हैं वे स्वर्ग जाना उनके लिए मुमकिन नहीं। அப்போ தேவ மக்கள் இந்த சரீரத்தை குறித்து நல்ல அறிவுடையவர்களா இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के जनता में हमारे शरीर के बारे में एक बेहतरीन जानकारी होनी चाहिए। சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே ஒழிய அவருக்கு ஒரு இகழ்ச்சி வர நடந்து கொள்ளக்கூடாது. इस शरीर के द्वारा केवल परमेश्वर का महिमा ही करना है, सिवाय और कुछ ना करें। இந்த சரீரத்திலே கண்ட கண்ட நகைகளையும் போட்டு அலங்கரிக்கிறது. इस शरीर में फालतू फालतू जेवर गहना पहनकर सजाते हैं। ஆண்டவர் நல்லா தந்திருக்கிற முடிய கோழி குஞ்சு பல கலர் அடிக்கிற மாதிரி அடிச்சு வைக்கிறது. देखिए परमेश्वर ने शानदार बाल दिया है, लेकिन जैसे मुर्गी के बच्चे को विभिन्न रंग मारते वैसे विभिन्न रंग लगा देते हैं। உங்களுக்கு என்ன நான் தானே வச்சிருக்கேன். और पूछने पर तुम्हें क्या हुआ, तुम्हें क्या हुआ, मेरा बाल है मैं रखा हूं। உங்களுக்கு இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியுமா? क्या तुम्हें तुम्हारे आंखों में ये सब क्यों दिखता है? வசனம் சொல்லுகிறது वचन में लिखा है உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயம். तुम्हारा शरीर पवित्र आत्मा वास करने का मंदिर है। அவருக்கு பிரியமில்லாத ஒன்றும் உன் சரீரத்தில் நீ செய்யக்கூடாது. उसके अप्रिय काम कुछ भी तुम्हारे शरीर में ना किया जाए। அல்லேலூயா. हालेलुया। உன் சரீரத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தா அப்பா அப்பான்னு அவரை தான் நீ கூப்பிடணும். हाँ, शरीर में कुछ बिगड़ जाता है तो अब्बा अब्बा बोलकर उसे पुकारते हैं। அதனால அறிவோட நடந்துக்க. इसलिए सावधानी बरतिए। உன் மனம் போல அலங்காரம் பண்ணாத. अपने मर्जी के अनुसार सजाना नहीं। உண்மையில சிலர் அலங்காரம் நினைக்கிறாங்க, நமக்கு அது அலங்கோலமா இருக்குது. वाकई में कहूं कुछ लोग जिसे खूबसूरत समझते हैं, लेकिन हमें तो दिखने में बहुत ही गंदा दिखता है। யாரையும் பரியாசம் பண்ணி நான் சொல்லல. मैं किसी का टट्टा बिल्कुल नहीं उड़ा रहा हूं, நானும் ஒரு நாள் அப்படி இருந்தவன் தான். क्योंकि एक जमाने में मैं भी वैसा ही था। அன்னைக்கு நான் தான் அலங்காரம்னு நினைச்சுக்கிட்டேன். और वो दिन मुझे लगता था यही सजावटी है। இன்னைக்கு அந்த பழைய போட்டோ எடுத்து போட ஐயே அப்படிதான் தோணும். लेकिन आज वही पुराना तस्वीर देखने पर मुझे अपने आप में घृणा महसूस होता है। அதனால நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க. इसलिए हमारी बातों को आप जरूर सुनिए। நீங்கள் உங்கள் சரீரத்தை கண்டபடி செயல்படுத்தாதிருங்கள். आप अपने मनमानी के अनुसार अपने शरीर को न सजाए। அல்லேலூயா. हालेलुया। புருஷர்கள் தலைமயிரை குட்டையாய் வெட்டணும் சொல்லி இருக்கு. और लिखा है पुरुष लोग बाल छोटा सा कटवाना है। குட்டையா வெட்டணும்னா என்னைய போல நினைச்சிருவாங்க. छोटा छोटा बाल कटवाना मतलब आप ये मत समझे कि मेरे जैसा। பைபிள்ல ரொம்ப ஞானமா சொல்லி இருக்கு, நீளமாய் வளர்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு. बाइबल में बड़े ज्ञान से लिखा है लंबी बाल ना बनाए। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நீளமா வளர்ந்து ரிப்பன் கட்டி இது பேல்ஜ் இல்ல கிளிப் வச்சு ஸ்லைடு வச்சு எங்க போகுது பாருங்க. आज देखिए जमाना कहां पहुंच गया, लंबी बाल बना देते, क्लिप लगा देते, रिबन लगा देते। பைபிள் சொல்றது அப்படி செய்ய கூடாது என்று. बाइबल में स्पष्ट लिखा है ऐसा करना मना। அப்ப தெரியாதவங்க செஞ்சுட்டு போட்டோம். और जिन्हें मालूम नहीं उन्हें करने दो। அவளை பரியாசிக்காதீங்க. उनका मजाक ना उड़ाए। அந்த மாதிரி ஆளுகளை கண்டா அவங்கள திரும்பி திரும்பி பார்க்காதீங்க. ऐसा लोगों को दिखने पर उनके और पलट पलट कर मुड़ मुड़ कर ना देखिए கண்டுகொள்ளாம போயிட்டே இருங்க. और उनकी परवाह ना करिए। புரியுதா உங்களுக்கு? क्या बात समझ में आ रहा है? திரும்பி திரும்பி பார்க்க கூடாது. उनके तरफ बार बार मुड़ मुड़ कर नहीं அவங்களுக்கு देखना। பெரிய சந்தோஷம். என்ன நான் சிலர் அட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படி. ऐसा हम लोग जब मुड़ मुड़ कर देखेंगे तब उनके अंदर बड़ी खुशी आती है, हाँ मैंने उन्हें आकर्षित कर दिया। பெண்கள் தங்களுடைய முடியை குட்டையாய் வெட்டக்கூடாது. और महिलाएं अपने बाल को छोटा ना काटे, பெண்களுக்கு தலைமயிரை கர்த்தர் மகிமையாய் தந்திருக்கிறார். क्योंकि महिलाओं के लिए परमेश्वर ने उनके केस को उनके लिए महिमा के रूप में दिया है। அல்லேலூயா. हालेलुया। அதனால அந்த மகிமையை தேவ சமூகத்துல வரும்போது முட்டாங்கு போட்டு மூடிடணும். इसलिए आपकी इस वैभव को परमेश्वर के चरणों में आते समय ढकना है घूंघट से। அழகா முட்டாங்கு போட்டு உட்கார்ந்திருக்கீங்க. और आप सब लोग बेहतरीन घूंघट लगाकर बैठे हैं। பைபிள் சொல்லுது. बाइबल बतलाती है அதுபடிதான் நம்ம சரீரத்தை நம்ம और பயன்படுத்தணும். उसी प्रकार हमारा शरीर का हम इस्तेमाल भी करना है, தலை முதல் கால் வரை. सिर से लेकर पैर तक। பொன் ஆபரணங்கள் எல்லாம் அணிய வேண்டாம்னு சொல்லி இருக்கு. और स्पष्ट लिखा है कि सोने का जेवर ना पहने। இந்த சரீரத்துல விலை உயர்ந்த வஸ்திரங்களை நீ தரிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. और वचन में स्पष्ट लिखा है हमारा देह में शरीर में बहुमूल्य वस्त्र ना पहने। அதனால நம்முடைய சரீரத்தினுடைய சகல காரியங்களை குறித்து கர்த்தர் கரிசனையாய் இருக்கிறார். इसलिए हमारे शरीर के प्रति सारे विषय पर हमारा परमेश्वर बड़ा ध्यान पूर्वक है। உன் சரீரத்தை நீ பிறருக்கு ஒரு அலங்காரமா மாற்றணும்னு ஒரு பொழுதும் நினைக்காது. और तुम अपना शरीर को दूसरों के सामने आकर्षित बनाने का प्रयास बिल्कुल ना करिए, அதிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எப்பொழுதும் நினைப்பீர்கள். बल्कि अपने शरीर के द्वारा हमेशा परमेश्वर का महिमा करने का प्रयास कीजिए। அல்லேலூயா. हालेलुया। அன்பானவர்களே, நமக்கு
அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளாக போக விரும்புகிறேன். हे प्रियो, अगला एक विषय पर जाना चाहता हूं. நம்முடைய இந்த சரீரமாகிய ஆலயத்தினால் நம்ம என்ன செய்யணும் சொல்லி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். हमारा इस देहनामी शरीर के द्वारा क्या करना है, जिसके बारे में अब तक हम सुनते आया. நாம் உண்மையில் அந்த தேவனுடைய அந்த திட்டத்தை அறிந்து அந்த சரீரத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தி கொண்டு இருந்தால், अगर वास्तविक रूप से परमेश्वर का योजनाओं को जानते हुए हमारा शरीर को परमेश्वर का योजना निभाने के लिए अगर हम इस्तेमाल करते होंगे, இந்த சரீரத்துக்கு கர்த்தர் தெய்வீக சுகத்தை தருவார். तब इस शरीर के लिए परमेश्वर ईश्वरीय चंगाई देगा. யாத்ராம் 15:26 சொல்லுகிறது, निर्गमन की 15वां अध्याय का 26वां वचन में लिखा है, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், मैं तुम्हें चंगा करने वाला परमेश्वर हूं. எகிப்தியருக்கு வரப்பண்ணின நோய்களில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். मिस्रियों की रोग में से एक भी रोग तुझे छूने नहीं दूंगा. அப்படிப்பட்ட ஒரு அற்புத சுகத்தை, தெய்வீக சுகத்தை அவர் தர விரும்புகிறார். ऐसा एक अद्भुत चंगाई, ईश्वरीय चंगाई हमें प्रदान करना चाहता है. அப்ப அவர் சொல்லுவது போல நம்முடைய சரீரங்களால் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தால், इसलिए उसके कहने के मुताबिक हमारे देह के द्वारा यदि हम उसकी महिमा करें, நிச்சயமாக நம்முடைய சரீரங்களுக்கு தெய்வீக சுகத்தை அவர் தருவார். तो सचमुच हमारे शरीर के लिए ईश्वरीय चंगाई मिलेगी. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, पहला पत्रुस की 2 अध्याय का 24वां वचन में लिखा है, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். उसके जख्म से चंगे हुए. இயேசு தன் சரீரத்தில் காயம்பட்டு தழும்புகள் ஏற்றது நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை தருவதற்காக. यीशु मसीह का शरीर पर चोट लगाया गया, घाव लगाया गया, घायल किया गया. क्यों? हमें हमारा शरीर में चंगाई देने. எனவே பரிசுத்தாவிப்பட்ட பிள்ளைகள் இதை கிளைம் பண்ண முடியும். इसलिए पवित्र आत्मा प्राप्ति लोग जिसकी दावा कर सकते हैं. கானானிய ஸ்திரீனிடத்தில் கர்த்தர் பேசும் பொழுது தெய்வீக சுகம் பிள்ளைகளின் அப்பம் என்று சொன்னார். कानानी स्त्री से जब प्रभु यीशु मसीह ने चर्चा किया, तब उससे कहा था कि ईश्वरीय चंगाई यानी परमेश्वर के लोगों का रोटी है, அது பிள்ளைகளுடைய அப்பம். जिसे कहा कि बच्चों की रोटी. நாம் முதல் நாள் பார்த்தோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். पहला दिन हमने देखा कि हम परमेश्वर के संतान है. யார் பிதாவினுடைய பிள்ளைகள்? कौन है पिता के संतान? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றவர்கள். हे अब्बा, हे पिता करके बुलाने का ले पालकपन की आत्मा पाए हुए. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பிதாவின் பிள்ளைகள். पवित्र आत्मा जो कोई पाया है, मानो वे पिता के संतान है. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். और वे प्रभु यीशु का चेले हैं. நீங்கள் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயங்கள். आप पवित्र आत्मा वास करने वाला मंदिर है. அந்த பிள்ளைகளுக்கு தருகிற அப்பம் தெய்வீக சுகம். तो ईश्वरीय चंगाई यानी बच्चों को दी जाने वाली रोटी, இதை நாம் உரிமையோடு கேட்கலாம். जिसे बड़ा हक के साथ हम मांग सकते हैं. கர்த்தர் உங்களுக்கு தருவா. परमेश्वर आपको देगा. பயப்படாதிருங்கள். निडर रहो. வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள். बीमारी से मत डरिए. சோர்ந்து போகாதிருங்கள். निराश मत होइए. அதை நினைச்சு நினைச்சு நீங்க கவலைப்படாதிருங்கள். बीमारी को सोच सोच कर चिंता ना करें. அதை பற்றின சிந்தனை வரும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரிடத்தில் தெரிவியுங்கள். जब जब बीमारी के बारे में चिंता आती है, तब आप परमेश्वर के सामने रख दो. ஒருவேளை கொஞ்சம் கடினமான வியாதியா இருந்தால், शायद आपके बीमारी कुछ गंभीर बीमारी हो, எசேக்கியா ராஜா செய்தது போல சுவர்புறமாய் திரும்பி தனிமையில் அழுது ஜெபம் பண்ணுங்கள். तब जैसे हिजकिय्याह राजा ने दीवार के तरफ पलट गया और आंसू बहाकर प्रार्थना किया, वैसे किया करें. கர்த்தர் நிச்சயம் சுகம் தருவார். तब परमेश्वर जरूर चंगाई உங்களை देगा. கைவிட மாட்டார். आपको बिल्कुल नहीं त्यागेगा. அவர் நமக்காக குறித்து வைத்திருக்கிற வேளை மட்டும் இந்த உலகத்தில் நாம் ஜீவிப்போம். और जब तक इस संसार में हमारे लिए निर्धारित समय दिया गया, तब तक इस संसार में हम जिएंगे. வியாதி நம்மை கொல்ல முடியாது. और रोग हमारी घात कर नहीं सकता. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். इसलिए आप मत डरिए, निडर रहिए, विश्वास रखिए. நாம் நம்முடைய சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, हमारे शरीर के द्वारा जब हम परमेश्वर का महिमा करेंगे, அடுத்து நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், अगला एक बहुत बड़ा सौभाग्य हमें प्रदान होती है. ரோமர் 8:11 रोमियो की पत्री 8:11, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். अपने आत्मा के द्वारा तुम्हारे मरणहार शरीर को जिलाएगा. சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், शरीर को जिलाने वाला சரீரங்களை குயிக்கன் பண்ணுகிறவர், और शरीर को ताजा करने वाला, சரீரங்களை ரிசரெக்ட் பண்ணுகிறவர். और शरीर को छूने वाला. குயிக்கன் பண்ணுகிறதுன்னா அது தளர்ந்து போன நிலைமையிலிருந்து அதை உயிர்ப்பித்து எடுக்கிறது. ताजा करने का अर्थ जब शरीर तक जाता है, उसे
जोश में लाना। ரிசரெக்ட் பண்றதுன்னா மரித்து போன சரீரத்தை உயிரோட எழுப்புவது. और रिजरेक्ट का अर्थ मरा हुआ शरीर को जिलाना। இந்த ரெண்டையும் செய்ய பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லவராய் ये இருக்கிறார். दोनों काम करने के लिए पवित्र आत्मा परमेश्वर हमारा सामर्थी है। நல்ல பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. इसलिए एक जोरदार हालेलुया बोलिए। நம்முடைய சரீரம் நோயினால் தளர்ந்திருக்கையிலே, जबकि हमारा शरीर बीमारी से तक जाए, நம்முடைய சரீரம் சத்துவம் இல்லாமல் தளர்ந்து கிடக்கையிலே, और जिस वक्त हमारे शरीर निर्बल हो जाए, செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்ய முடியாமல் நடுக்கமா இருக்கிற வேளைகளிலே, और जब हमारे शरीर इतना दुर्बल हो जाए कि हम तरने लगते हैं, நாம் பரிசுத்த ஆவியானவர் வாழும் ஆலயங்களாக்கும். हम कौन है? पवित्र आत्मा वास करने वाला मंदिर। என் சரீரம் மற்ற எல்லாருடைய சரீரத்தை போன்றது அல்ல. मेरा शरीर दूसरों के शरीर के बराबर नहीं, சரீரத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. बल्कि मेरा शरीर के लिए एक आशा है, இந்த சரீரம் ஆவியானுடைய ஆலயம். क्योंकि ये शरीर आत्मा परमेश्वर का मंदिर। என் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார், मेरा शरीर को वो जिलाएगा, அவர் குயிக்கன் பண்ணுவார், वो ताजा करेगा, அந்த பலவீனத்தை நீக்குவார். वो निर्बलता को हटाएगा। உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். और कहा कि तेरे निर्बलता में मेरा बल तुझे बहुत है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே தேவ மக்கள் அந்த விசுவாசத்தோடு, इसलिए परमेश्वर के प्रजा ये विश्वास के साथ, உரிமையோடு, ये हक के साथ, நீங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல அந்நிய பாஷைகள் பேசுங்க. आप अपने निर्बलताओं के समय पर अन्य भाषा बोलकर परमेश्वर का महिमा ஒரு कीजिए। நிமிஷத்தில் அந்த குயிக்கன் பண்ற கிரியை, உயிர்ப்பிக்கிற கிரியை நாம் உணர முடியும். जी हाँ, ये की चुटकी भर में ताजगी का एक सामर्थ्य हमें संभालेगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அது மட்டுமல்ல, நாம் மரித்த பிறகு கர்த்தருடைய நாளிலே நம்முடைய சரீரத்தை உயிரோடு எழுப்புவார். इतना ही नहीं, यदि हम मर भी जाए, यहोवा के दिन में मरा हुआ हमारा शरीर को जिला देगा। யாருடைய சரீரம் உயிரோடு எழும்பும்? किसका शरीर जिलाया जाएगा? பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் வாழ்ந்து மரித்தவர்கள். और जो कोई अपना जीवन को पवित्र आत्मा का मंदिर बनाकर जीवन व्यतीत किया मरा, அவர்களுடைய சரீரம் தான் முதற் பலன் உயிர்த்தெழுதலில் எழும்பும். सिर्फ उनका शरीर ही पहलौटा पुनरुत्थान में जिलाया जाएगा। அவருடைய சரீரம் தான் எக்காலம் தொனிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்து இயேசுவை சந்திக்கும். उनका शरीर ही तुर ही फूकते वक्त जी उठकर यीशु से सामना करेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்படி உயிரோடு எழும்பும் பொழுது, इस प्रकार जब जिलाए जाएंगे, அல்லது உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, या जीवित लोग जब उठा लिए जाएंगे, சரீரத்துக்கு ஒரு மறுரூபம் கிடைக்கும். तब ये शरीर के लिए एक रूपांतरण मिलेगी। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया। அப்போ பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் மாறுகிற சரீரங்களுக்கு எத்தனை பாக்கியங்கள். तो देखिए, जो शरीर पवित्र आत्मा का मंदिर बनता है, उनके लिए कितनी सारी सौभाग्यताएं। நமக்கு தெய்வீக சுகம் உண்டு, हमें ईश्वरीय चंगाई मिलती है, நமக்கு உயிர்ப்பித்தல் உண்டு, हमारे लिए पुनरुत्थान मिलता है, நமக்கு உயிரோடு எழுப்பப்படுவதும் உண்டு, और हम जिलाए भी जाएंगे, மறுரூபமாகுவதும் உண்டு, और रूपांतर भी हो जाएंगे। மகிமையின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जिसे कहा गया कि तेजोमय शरीर, glorious body. कि महिमामय शरीर, அப்படி ஒரு சரீரத்தை நமக்கு தருகிறார். ऐसा एक शरीर हमें प्रदान करता है। அந்த சரீரம் பெற்றுக்கொள்ள பிறகு அதுக்கு மரணமே வராது. और वो शरीर मिलने के बाद उसके बाद कभी मृत्यु नहीं होगा, வியாதி, பலவீனம், முதுமை ஒன்றுமே கிடையாது. और ना रोग, ना बीमारी, ना बुढ़ापे, कुछ नहीं होगा। அந்த சரீரத்துக்கு இந்த உலகத்தின் ஆகாரங்கள், தண்ணீர்கள் ஒன்றும் தேவையில்லை. और उस देह के लिए इस संसार का जल, इस संसार का रोटी की जरूरत नहीं, அந்த சரீரத்துக்கு தூக்கமே தேவையில்லை. और उस देह के लिए नींद की आवश्यकता नहीं, அந்த சரீரம் யாத்திரை பண்ணுவதற்கு ஒரு வாகனமும் தேவையில்லை. और वो शरीर का यात्रा करने के लिए कोई वाहन की जरूरत नहीं। மாபெரும் பாக்கியமாக்கும் மகிமையடைந்த சரீரத்தை பெறுவது. जी हाँ, तेजोमय शरीर प्राप्त करना बहुत बड़ा सौभाग्य है। மண்ணுக்குரிய சரீரத்தை விண்டுக்குரியதாய் மாற்றுவார். जी हाँ, मिट्टी का देह को स्वर्गीय देह में तब्दील करेगा। யாருக்கு இந்த பாக்கியங்கள்? ये सौभाग्यता किसे मिलेगा? உன் சரீரத்தை ஜீவபலியாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. जी, तेरे शरीर को जीवित बलि के रूप में समर्पित कर दे, உன் ஆவியால் என்னை நிரப்பும் என்று கேட்டு பெற்றுக்கொள். और मांग कर हासिल करो, हे प्रभु तेरी आत्मा से मुझे भर दे।
யாக்கோபு அன்றைக்கு காலை பிடித்துக்கொண்டு ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடமாட்டேன்னு சொன்ன மாதிரி जिस प्रकार याकूब ने प्रभु का पैर को चरणों को धर लिया और कहा जब तक तू मुझे आशीष न दे तब तक मैं तुझे नहीं छोड़ूंगा। இன்னைக்கு பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அப்படியே பிடித்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க। इस प्रकार पवित्र आत्मा पाने वाले लोग प्रभु का चरणों को कसकर पकड़ ले और प्राप्त कीजिए। ரொம்ப ரொம்ப முக்கியமான ये விஷயம்। बहुत और बहुत अनिवार्य चीज है। அல்லேலூயா हालेलुया। எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோம்। सब मिलकर जोर से कहेंगे ஒரு தடவை கூட சொல்லுவோம்। और एक बार कहेंगे இன்னும் ஒரு முறை சொல்லுவோம்। और एक बार बोलेंगे। இப்ப இரண்டாவது குறிப்புக்குள்ள வருவோம்। अब दूसरा विषय पर आए। சபையாகிய ஆலயம்। कलीसिया नामी देह। சபையாகிய ஆலயம்। कलीसिया नामी मंदिर। 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம்। तीसरा अध्याय का 16वां और 17वां वचन வாசிங்க। पढ़िए। நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்। அல்லேலூயா हालेलुया। கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே पहला कुरिन्थियों की 6वां अध्याय का 19वां वचन में உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயம்னு சொல்லி இருக்கு। वहां पर लिखा है तुम्हारा शरीर पवित्र आत्मा का मंदिर। அப்ப தெளிவா தெரியுது அது ஒரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளுடைய சரீரம்। तो स्पष्ट पता चलता है हर एक व्यक्तिगत व्यक्ति का शरीर। இங்க 1 கொரிந்தியர் 3:16ல சொல்லும் பொழுது यहाँ पर पहला कुरिन्थियों का 3 का 16 में लिखते समय நீங்கள் உங்கள் என்று உங்களில் என்று சொல்லி இருக்கிறது। ऐसा लिखा है तुम और तुम्हारे। இது ஒட்டுமொத்தமாய் சபையை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை। ये शब्द कुल मिलाकर पूरी कलीसिया के लिए कही गई है। நீங்கள் என்றால் கொரிந்து சபையே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்। तुम यानी हे कुरिन्थु कलीसिया तुम परमेश्वर के मंदिर हो। தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றால் கொரிந்து சபையே உங்களில் தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறார் என்ற அர்த்தம்। परमेश्वर का आत्मा तुम में वास करता है, इसका मतलब हे कुरिन्थु कलीसिया परमेश्वर की आत्मा तुम पर वास है। ஆகவே இந்த தனிப்பட்ட முறையில் தேவனுடைய ஆலயங்களாய் இருக்கிற நாம் எல்லாரும் ஒன்று கூடுகிற சபையும் தேவனுடைய ஆலயம்। इसलिए याद रखिए व्यक्तिगत तौर पे हम परमेश्वर का मंदिर है, उसी प्रकार जिस कलीसिया में हम एक साथ मिलते हैं ये कलीसिया मिलकर भी परमेश्वर का एक मंदिर है। புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்। जो समझ गए एक हालेलुया बोलिए। அப்ப நாம் தனித்தனியே பரிசுத்த ஆவியினுடைய ஆலயங்கள்। तो व्यक्तिगत तौर पे भी हम पवित्र आत्मा का मंदिर है। அந்த ஆலயங்கள் எல்லாம் சேர்ந்து கூடி வரும் பொழுது அந்த சபை கூடுதலே ஒரு தேவனுடைய ஆலயம்। और ये सारी मंदिर मिलकर बतौर कलीसिया इकट्ठा होते तब ये इकट्ठा भी एक मंदिर है। இந்த கட்டடமாகிய ஆலயத்துக்குள் இப்பொழுது சபையாகிய ஆலயம் கூடி வந்திருக்கிறது। अब इस इमारत के अंदर कलीसिया नामी मंदिर आया है। சரி, இப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? अब यहाँ पर उसकी अपेक्षा क्या है? 17ஆம் வசனம் 17वां वचन। ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் यदि कोई परमेश्वर का मंदिर को नष्ट करेगा தேவன் அவனை தேவன் கெடுப்பார்। तो परमेश्वर उसे नष्ट करेगा, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, क्योंकि परमेश्वर का मंदिर पवित्र है நீங்களே அந்த ஆலயம்। और वह मंदिर तुम ही हो। அல்லேலூயா। हालेलुया। கர்த்தருடைய சபையாகிய ஆலயத்தை परमेश्वर का कलीसिया नामी मंदिर को எந்த மதவாதியோ தீவிரவாதியோ மந்திரவாதியோ கெடுத்தால் कोई भी धर्मवादी या कोई भी जादूगर या कोई तांत्रिक यदि बिगाड़ेगा அவனை தேவன் கெடுப்பார்। तो परमेश्वर उसे बर्बाद कर डालेगा। அல்லேலூயா சொல்லுவோம்। एक हालेलुया। அல்லேலூயா। हालेलुया। நாம் அவனுக்கு விரோதமா ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது। इसलिए उनके खिलाफ हमें कुछ करने की जरूरत नहीं, நாம் பரிசுத்தமா இருந்தா போதும்। परंतु सिर्फ हम पवित्र रहना है काफी। கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும்। परमेश्वर का मंदिर पवित्र रहे तो काफी। அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது। अशुद्धता के लिए जगह ना दें। ஆண்டவர் எதை விட்டு விலகுன்னு சொல்றாரோ அந்த ஐட்டங்களுக்கு நம்ம அந்த ஐட்டங்களோடு பற்றுதலா இருக்க கூடாது। प्रभु जिन जिन चीजों को छोड़ने के लिए कहता है उन चीजों को छोड़ना ही चाहिए, बल्कि उनके साथ बने ना रहे। கர்த்தர் விலக்கினவைகளை சபைக்குள் கொண்டு வரக்கூடாது। परमेश्वर जिन्हें इनकार किया है उसे कलीसिया के भीतर ना लाए। அவைகளில் கவனமா இருந்து நீங்க பரிசுத்தமா வேறுபாட்டை காத்து இருந்தால் तो इन बातों पर सावधानी बरतते हुए अगर आप अपने पवित्रता की रखवाली करोगे உங்கள் சபையை கெடுக்கிறவனை தேவன் கெடுப்பார்। तो जो कोई तुम्हें नष्ट करेगा
परमेश्वर उन्हें नष्ट करेगा, அது தேவனுடைய சபை, क्योंकि ये कलीसिया परमेश्वर की है, கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை, मसीह के लहू से मोला हुआ कलीसिया है, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற சபை, पवित्र आत्मा के द्वारा अगुवाई की जाने वाली मंदिर है, பிதாவின் நேரடி முக பிரசன்னத்திற்கு முன்பாய் இருக்கிற சபை, और पिता के सम्मुख में उपस्थित मंदिर। சபைக்கு வெளியிருந்து வருகிற எதிர்ப்புகளை குறித்து பயப்படாதிருங்க. कलीसिया के बाहर से आने वाले सामना से न डरे, அந்த காரியத்தை கர்த்தர் கையில வச்சிருங்க. ये सब परमेश्वर के हवाले छोड़ दो। கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. परमेश्वर जो कहता है बस वही करो, அவருக்கு மிஞ்சி நீங்க செய்ய வேண்டாம். उससे बढ़कर ना करिए। நம்முடைய சபை அவர் பாதுகாக்க அறிந்திருக்கிறார். अपनी कलीसिया का रक्षा करने के लिए परमेश्वर भली भांति जानता है, சபையை தொடுகிற அவருடைய சரீரத்தை தொடுகிறான். क्योंकि जो कोई कलीसिया को छूता है मानो उसके शरीर को छूता है, அவனை சும்மா விட மாட்டார். इसलिए परमेश्वर किसी को नहीं छोड़ेगा। எத்தனையோ பேர சரித்திரத்துல நம்ம பார்த்திருக்கோம், बहुत तेरे की इतिहासों को हम जानते நம்முடைய हैं, வாழ்க்கைகளிலும் பார்த்திருக்கிறோம். हमारे जीवन में भी देखा है। அப்படி சபைக்கு எதிராக எழும்பினவர்கள் இன்றைக்கு நிக்க முடியல. जो लोग कलीसिया के विरोध उठा है वे आज ही टिक नहीं पाए। பாவம், அவங்க பிள்ளைகள் படுகிற பாடுகள், बेचारे उनके बच्चे दुख झेल रहे हैं, சந்ததிகள் அனுபவிக்கிற வேதனைகள், बेचारे उनके संतान दर्द झेल रहा है। ஏன் நீ அறிந்தோ அறியாமலோ கர்த்தருடைய சரீரத்தை தொட்டிருக்கிறாய். क्यों? क्योंकि तू जाने अनजाने में परमेश्वर का मंदिर को छुआ। கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். क्योंकि परमेश्वर ने अपने प्रजा से यूं कहा, जो कोई तुझे छूता है मानो मेरे आंखों की पुतली को छूता है। நாம் ஆராதிக்கிற தேவன் தண்டிக்கிற தேவன். जी हाँ, जिस परमेश्वर का हम आराधना करते हैं वो दंड देने वाला நாம் परमेश्वर। ஆராதிக்கிற தேவன் பழி வாங்குகிற जी தேவன். हाँ, जिस परमेश्वर का हम उपासना करते हैं वो परमेश्वर बदला लेता है, இவைகளால் நீதி செலுத்துகிற தேவனாக और இருக்கிறார். ऐसा करने पर परमेश्वर धार्मिकता को निभाता है। ஆனா நாம அவைகளை செய்ய வேண்டாம். लेकिन हम नहीं करना है, நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். बस उसके हवाले छोड़ दे। ஆனால் அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். लेकिन परमेश्वर कहता कि यदि कोई मेरा मंदिर को नष्ट करेगा तो मैं उसे नष्ट कर दूंगा। அப்போ உண்மையா இந்த வெளிப்பாடு பெற்ற நாம சபைக்கு விரோதமா வருகிறவர்களுக்காக பாரத்தோடு பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். इसलिए वाकई में हमें ये प्रकाशन मिला हो तो जो लोग ऐसा करते इनके लिए हम बोझ उठाकर प्रार्थना करना है। அவனை அடியும் உடையும் ஒரு வார்த்தை கூட ஜெபிக்க வேண்டாம். जी हाँ, एक शब्द भी बोलना नहीं, हे प्रभु उसकी पिटाई करो, उसे कूट दो, ஏன்னா அது கட்டாயம் நடக்கும். அது கட்டாயம் நடக்கும். क्योंकि वो तो होना ही है, இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. क्योंकि वचन में तो स्पष्ट लिखा है, இந்த வசனத்தின்படி அது நடக்கும். ये वचन के अनुसार होना तय है। அப்ப அவர் செய்யறத போய் திரும்பியும் செய்யும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. इसलिए जो परमेश्वर का काम जिसे वो करना है हमें जाकर बताने की जरूरत नहीं कि प्रभु कीजिए, அவருடைய கையில் அதை வைத்து விடுவோம். कि परमेश्वर के हवाले छोड़ देंगे। அல்லேலூயா. हालेलुया। சபைக்குள்ளே இருந்து சிலர் சபையை கெடுக்கிறார்கள். कुछ ऐसे भी लोग हैं जो कलीसिया के भीतर होते होते कलीसिया को नष्ट करते हैं, அவர்களுக்கும் இதே நிலைதான். उनका दशा भी यही होगा। ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் यदि कोई परमेश्वर का मंदिर को नष्ट करेगा அவனை தேவன் கெடுப்பார். तो उसे परमेश्वर नष्ट करेगा। உன்னை தேவன் தெரிந்து கொண்டு சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். तुझे परमेश्वर चुनकर कलीसिया में लाया है, ஒரு விசுவாசியாக ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தி இருக்கிறார். बतौर विश्वासी बतौर सेवक के रूप में खड़ा किया அப்ப है। நீங்க உங்க வார்த்தையினாலோ செய்கையினாலோ நடக்கையினாலோ கர்த்தருடைய ஆலயத்தை கெடுக்காதீங்க. इसलिए आप अपने चाल चलन के द्वारा, अपने बोलने के द्वारा, अपने शब्दों के द्वारा, काम के द्वारा नष्ट ना करिए। இதே சட்டம் தான் உனக்கும். यही कानून तुम्हारे लिए भी लागू। தேவன் உன்னை கெடுப்பார். तो परमेश्वर तुझे नष्ट करेगा, அதுக்கு ஆளாகி விடக்கூடாது. अब उसके लिए अब न बन जाए। கர்த்தர் நம்மை வாழ வைக்கும்படி தான் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். परमेश्वर में कलीसिया में इसलिए लाया ताकि हमें जिंदगी दे, நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி தான் சபையில கொண்டு வந்தார். और वादा करके हमें कलीसिया में लाया कि मैं तुम्हें अनंत जीवन दूंगा। ஆனால் நீ அவருடைய ஆலயத்தையே கெடுக்க ஆரம்பித்தால், लेकिन अगर तू उसकी मंदिर को बिगाड़ने का प्रयास करेगा உன்னை ஒருபோதும் சும்மா விட மாட்டார். तो तुझे कतई नहीं छोड़ेगा। எந்த ஊழியக்காரன் சொன்னாலும் சரி, விசுவாசின்னு சொன்னாலும் சரி. चाहे कोई भी सेवक क्यों ना हो या कोई भी विश्वासी क्यों ना कहे। மோசேயை விட மூத்த அக்கா மிரியாம் என்பவள் அங்கே சபையை கெடுக்கிற ஒரு கிரியை செய்த பொழுது உடனே அடித்தார். वहां पर जब मूसा की दीदी मिरियम कलीसिया को उसने बिगाड़ने की कोशिश की, तुरंत परमेश्वर ने पिटाई किया। ஐயோ, அவ தீர்க்கதரிசி இல்லவா? वो तो एक नबी है।
அவளும் இந்த மூன்று பேரில் ஒருவர் அல்லவா? மோசே, ஆரோன், மிரியாம் அந்த கூட்டத்துல ஒருத்தி அல்லவா? मूसा, हारून, मिरियम ये तीनों में से एक सदस्य है। மோசேயை ஒரு நாள் தண்ணியிலிருந்து காப்பாத்தினவா இல்லையா? அவளுக்கு அந்த உரிமை இருக்காதா? उसी ने तो मूसा को जल से बचाया, तो बोलने का हक तो उसे जरूर बनता है। அப்படியெல்லாம் கர்த்தர் நினைக்கல. ऐसा परमेश्वर नहीं सोचा, இது கர்த்தருடைய சபை. क्योंकि ये परमेश्वर का भवन, இதை நடத்தும்படி நான் மோசே அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். और इसे चलाने के लिए मैंने मूसा को अभिषिक्त किया நீ हूं। யார் அவனுக்கு முதுகுக்கு பின்னால பேசுறதுக்கு? तू होता कौन है जो उसके पीठ के पीछे बोलने அந்த वाला? பெரிய தீர்க்கதரிசியை குஷ்டரோகியாய் மாற்றி उस போட்டார். बड़ा भविष्यवक्ता को परमेश्वर ने एक क्षण में खोड़ी बना दिया। இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ये सब ईसाइयों के लिए हमारे लिए लिखा हुआ है। அவ மோசேக்கு எதிராக வந்து ஒன்றும் பேசல. उसने मूसा के खिलाफ ज्यादा कुछ नहीं कहा, ஆரோன்ட்ட பேசினா. आरोन के पास जाकर बताने लगी, மோசேக்கு மனைவியை பற்றி குசுகுசுன்னு பேசினா. और मूसा के पत्नी के बारे में हारून के पास जाकर बताई, அதற்கு கர்த்தர் அவளை அடித்தார். और जिसकी बदला परमेश्वर ने लिया। ஆமென். आमीन। ஒரு கோராகு கூட்டம் एक गोराहु झुंड சபைக்குள்ளிருந்து சபை நடத்தும்படி தேவனால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பினது. और कलीसिया के भीतर परमेश्वर का नियुक्ति किए लोगों के खिलाफ बोलने लगे। சரித்திரம் நமக்கு தெரியும். इतिहास हम जानते, நிலம் பிளந்து அவர்களை, பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. पता है जमीन फट गया, धरती फट कर उन्हें निगल डाला। உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். जीते जीते अधोलोक चले गए। நீ கர்த்தருடைய ஆலயத்தை கெடுக்காதே. तू परमेश्वर का मंदिर को नष्ट ना करे। கோராகு கூட்டங்கள் कोरह झुंड ஒரு சபையிலும் எழும்பக்கூடாது. एक कलीसिया में भी उत्पन्न होना नहीं। ஊழியத்தை நடத்துறவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. सेवकों को कोई समस्या नहीं। ஊழியர்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. सेवक यदि परमेश्वर के साथ है तो उन्हें कोई समस्या கர்த்தருக்கு नहीं। பிரியமாய் நடந்தால் ஒரு பிரச்சனை இல்ல. यदि वे परमेश्वर के मर्जी के अनुसार चले तो उन्हें कोई समस्या नहीं होगा। சபையை ஒருவனும் தன் இஷ்டத்துக்கு கெடுக்க முடியாது. कलीसिया को कोई भी अपने मर्जी के मुताबिक नष्ट कर नहीं सकता, கர்த்தர் சபையை நிலைநிறுத்துவார். क्योंकि परमेश्वर कलीसिया को स्थिर करेगा। ஆனால் அதை கெடுக்க முயற்சிக்கிறாயே, செயல்படுகிறாயே, நீதான், உன்னை கர்த்தர் அடிப்பார். लेकिन तू जो उसे बिगाड़ना चाहता है, तू जो उसे नष्ट करना चाहता है, परमेश्वर तुझसे बदला लेगा। சிலர் அப்படியே வந்து ஒவ்வொருத்தட்ட குசுகுசா பேச ஆரம்பிப்பாங்க. कुछ लोग क्या करते हैं, एक एक के पास जाकर चुगली करने लगते हैं, ஊழியத்துக்கு விரோதமா பேசுவாங்க. सेवकाई के खिलाफ बोलने लगते हैं, ஊழியத்தில் நடக்கிற செயல்களுக்கு விரோதமா பேசுவார்கள். सेवकाई की कार्रवाई के खिलाफ बकने लगते हैं, திட்டங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள். सेवकाई की योजना के खिलाफ बोलने लगते हैं, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஊழியக்காரிக்கு விரோதமா பேசுவார்கள். सेवक के खिलाफ सेविका के खिलाफ बोलने लगते हैं। இவங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. इनकी ना सुने। அப்படி இடம் கொடுத்தாலே நீங்க அதுல பங்காளிகளா மாறுவீர்கள். अगर आप उनकी सुनेंगे तो आप उनके भागीदार बनते हैं। சிலருக்கு இப்படி ஒரு ஆவி இருக்கிறது. कुछ लोगों के अंदर ऐसी आत्मा है, அப்படி சிலர்ட்ட ஊட்டி ஊட்டி விட்டுருவாங்க. और क्या करते, दूसरों को उकसाते, दूसरों को भड़काते, விட்டுட்டு அவங்க பேசாம ஒதுங்கி இருப்பாங்க. दूसरों को भड़काकर चुप बैठ जाते हैं। இந்த ஊட்டப்பட்டவர்கள் வந்து பிரச்சனை உண்டாக்கிட்டு இருப்பாங்க. और जिनके अंदर उकसा दिया गया वे आकर समस्या खड़ा कर देते हैं। முன்ன நிக்கிறவனுக்கும் உண்டாக்கி விட்டவனுக்கும் சேர்த்து அடி கிடைக்கும். जिसने शुरू कराया और जिसने भड़काया, दोनों की पिटाई होगी। தேவன் உன்னை அறிகிறார். परमेश्वर तुझे जानता है। நீ மறைந்திருந்தாலும் நேரடியாய் நின்றாலும், चाहे तू गुप्त में क्यों न रहे या सामने क्यों न रहे, நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறாய். लेकिन तू परमेश्वर का मंदिर को नष्ट करता है, தேவன் உன்னை கெடுப்பார். तब परमेश्वर तुझे नष्ट करेगा। அல்லேலூயா. हालेलुया। அதனால இந்த மாதிரி விஷயம் துளி அளவு நம்ம இடம் கொடுத்துற கூடாது. इसलिए ऐसी मामले के लिए जरा सा भी जगह ना दे। ஆமான் கீழ்ப்படியாமல் பொருளாசை நிமித்தம் வேண்டாம் சொன்ன பொருட்கள் எடுத்து சபைக்குள்ள கொண்டு வந்தான். आमान आज्ञा न मानने के कारण इनकार की गई वस्तुओं को चोरी छुपाए वे भवन में लाया। ஆமான் இல்ல, ஆகான். आहान। அந்த ஆகானுக்கு நடந்ததை நாம் அறிவோம். और हम जानते हैं आहान के साथ क्या हुआ, உயிரோடு அப்படியே குடும்பமா நிறுத்தி கல்லறிஞ்சு கொண்டு போட்டாங்க. कि जिंदा जिंदा उसके परिवार पर पथराव करके मार डाले। அப்படி தீமையை சபையை விட்டு அகற்று என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். इसलिए प्रभु ने आदेश दिया, इस तरह की बुराई को कलीसिया से हकाल दो। அதனால கீழ்ப்படியாமைகள்,
எதிர்த்து நிற்கிறது போன்றதெல்லாம் சபையை கெடுக்கிற கிரியைகளாகும். इसलिए आज्ञा न मानना, किसी के विरोध उठना, ये सब कलीसिया को नष्ट करने को दर्शाता है। சில விசுவாசிகள் ஊழியக்காரர்களை கம்பல் பண்ணி சபைக்குள்ள கொண்டு வர வேண்டாத பொருட்களையோ செயல்பாடுகளையோ உள்ள கொண்டு வந்துருவாங்க. कुछ ऐसे विश्वासी लोग हैं अपने सेवक से इतना मजबूर करते हैं कि वे निकम्मा चीजों को, निकम्मा वस्तुओं को कलीसिया के भीतर उन्हें लाना पड़ता है। சபையில ஒரு கன்வென்ஷன் நடக்கு, அதை அந்த பாஸ்டர் நடத்த விட மாட்டார்கள். அதை ஒரு கலை நிகழ்ச்சி போல நடத்த இவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். जैसे कलीसिया में एक कन्वेंशन का आयोजित करते, ये लोग क्या करते, कन्वेंशन के तरह होने नहीं देते, बल्कि कुछ कार्यक्रम के तरह होने का प्रयास करवाते हैं। இவர்கள் விரும்புற பாஸ்டரை தான் கூப்பிடணும். और ये लोग जिस पास्टर को पसंद करेंगे उन्हें बुलाना है, இவர்கள் விரும்புறது போல தான் எல்லாம் செய்யணும். और इन्हें बुलाकर सब कुछ पूछ कर करना है। இல்ல, கர்த்தர் உங்களை நடத்துகிறவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேளுங்கள். नहीं, आपके अगुआ जो कहता है उसी की बात मानिए। உங்கள் ஆசைகளையும் உங்கள் விருப்பங்களையும் கொண்டு போட்டு செய்கிற காரியம் அல்ல இது. आपकी ख्वाहिश, आपकी मर्जी निभाने का स्थल नहीं ये स्थल। அப்சலோம் தகப்பனுக்கு எதிர்த்து நின்றான், தலைவனுக்கு எதிர்த்து நின்றான், அழிந்து போனான். अबू शालोम पिता के खिलाफ उठा, अध्यक्ष के खिलाफ उठा, आखिर नष्ट हो गया। இவர்கிட்ட உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா? क्या इनके पास तुम्हें कहां से न्याय मिलेगा? அவர் உங்களை பார்ப்பாரா? वो थोड़ी तुम पर ध्यान देगा, அவர் உங்களுக்கு நியாயம் பேசுவாரா, செய்வாரா? वो थोड़ी तुम्हारे मुकदमा लड़ेगा। இப்படியே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணான். ऐसा बोलकर एक झुंड को तैयार किया, அந்த குரூப்பினுடைய உதவினால ஆட்சியே பிடித்தான். और वो झुंड के लोगों की सहारा उसने गद्दा हासिल किया। எத்தனை நாள் ஆண்டான்? लेकिन कितना दिन राज किया? அழிந்தே போனான். आखिर नष्ट हो गया। கிளர்ச்சிகள் பண்ண நாம முயற்சிக்க கூடாது. इसलिए हम हमला करने की प्रयास ना करें, குரூப் சேர்க்க கூடாது. और लोगों को इकट्ठा ना करें। இதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுக்கிற வேலைகள். ऐसा करने का काम यानी परमेश्वर का मंदिर को बिगाड़ने का काम। அல்லேலூயா. हालेलुया। தியோத்திரேப்புன்னு ஒருத்தனை பற்றி சொல்லி இருக்கு. तेत्रेपु नाम के एक व्यक्ति के बारे में लिखा है சபையிலே பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறவன். कि वो चाहता था कि कलीसिया का मैं श्रेष्ठ बनो, எல்லாரையும் கடினமா நடத்துவான். और सभी को बहुत कठिनाई से बर्ताव करता அவன் था, பிடிக்காத ஆளெல்லாம் சபையை விட்டு துரத்துவான். और उसके नापसंद लोगों को कलीसिया से भगाता था। யோவான் அப்போஸ்தலனே அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் உள்ள வரணும் போல. और प्रेरित यूहन्ना भी क्यों ना हो, उसे इजाजत लेकर अंदर आना पड़ता था। அப்படி சபையிலே ஒரு முதன்மையாக அவன் மாறிவிட்டான். इस प्रकार कलीसिया का श्रेष्ठ बन गया। பவுல் யோவான் எல்லாம் நம்மள மாதிரி இல்ல, ஓப்பனாவே எழுதி வச்சிருக்கிறார். लेकिन पौलुस से यूहन्ना हम जैसे नहीं, बल्कि स्पष्ट लिख दिया, ஓப்பனாவே அறிவிச்சிருக்கிறார்கள். खुला खुला सुना दिया। இந்த மாதிரி செய்யாதீங்க, ऐसा मत करिए, எல்லார போல அமைதியா நில்லுங்க, और सब जैसे खामोश बैठो, எல்லாத்தையும் அன்பா பேசுங்க. सबसे प्यार के साथ बातें करिए। நாம் நம்முடைய தலையை உயர்த்த கூடாது. हमारे सिर को ऊंचा ना करें, நம்ம தான் எல்லாம் கண்ட்ரோல் சொல்லி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. और मैं सबका सब हूं, मेरे अंदर नियंत्रण है, ऐसा बिल्कुल ना कहें। இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து விலகி இருப்பீர்களாக. ऐसे बातों से दूर रहिए, சண்டை போடாதீங்க, झगड़ा ना करे, வாக்குவாதம் பண்ணாதீங்க, वाद विवाद ना करे, சத்தம் போடாதீங்க. और चिल्लाए नहीं। சபையில எல்லாம் தேவையில்லாம சத்தமே உயர்த்த கூடாது. कलीसिया में फालतू में चिल्लाना भी नहीं, தேவ பயத்தோடு இருக்கணும். ईश्वरीय डर के साथ रहना எதிர்த்து है, பேசாதீங்க. और उल्टा ना सुनाए। சபைக்குள்ள போட்டி போடாதீங்க. कलीसिया में आपस में ना लड़े, பாட்டுக்காக போட்டி, गीत के लिए प्रतियोगिता, ஒரு இடத்துல உட்கார்ந்த சீட்டுக்காக போட்டி, बैठने के स्थान के लिए लड़ते हैं, मुकाबला करते हैं, ஒரு தூண்ல சாயறதுக்காக போட்டி, एक खंबे में लेटने के लिए मुकाबला। வேற என்ன போட்டி? और क्या मुकाबला है? சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி போஸ்ட் பிடிக்க போட்டி, संडे क्लास के सचिव पद हासिल करने के लिए मुकाबला, அந்த பதவிக்கு போட்டி, இந்த பதவிக்கு போட்டி, वो पद हासिल करने के लिए मुकाबला, ये पद हासिल करने के लिए मुकाबला। இது என்ன போட்டி? மொத்தம் போட்டின்னு சொல்லிட வேண்டியதான் போலக்கு. और ये क्या मुकाबला का स्थल थोड़ी है, ऐसा कहने की नौबत ना आवे, போட்டிகளே இருக்க கூடாது. और इस प्रकार मुकाबला ना लड़े। கர்த்தர் தருகிறதை செய்வோம். परमेश्वर जो दे उसे हम करें, இல்லையா சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். अगर नहीं मिला स्तुति बोलकर आगे बढ़े। போயிட்டே இருப்போம்னா சபையை விட்டு போகல. स्तुति बोलकर आगे चले मतलब कलीसिया छोड़कर ना चले जाए, நம்ம தொடர்ந்து கொண்டே இருப்போம். परंतु जो हमें दिया हुआ काम को लगातार पूरा करें। பிறரை தூண்டி விடாதே. दूसरों को भड़काना नहीं। சிலருக்கு அப்படி ஒரு வலுசர்ப்பத்தின் ஆவி.
किसी किसी के अंदर इस प्रकार की अजगर की आत्मा है। பிசாசு ஏதேன் தோட்டத்துல வந்து ஏவாளை தூண்டி விட்டான். शैतान क्या किया? अदेन वाटिका में आकर हवा को उकसा दिया, தூண்டி விட்டுட்டு அவன் போயிட்டான். उकसा करके वो चला गया। இவ தூண்டப்பட்டுட்டான்ல, अब ये उकसित हो गई, இவ அந்த மரத்தையே சுத்தி சுத்தி நிக்கா. अब ये उसी पेड़ के चारों तरफ फिरने लगी। உனக்கு வேற மரமே இல்லையா? क्या और कोई झाड़ नहीं दिखा? வேற உனக்கு பழங்களே இல்லையா ஏதேன் தோட்டத்துல? क्या अदेन वाटिका में और कोई फल नहीं मिला? நேத்துக்கெல்லாம் அந்த வழியா போயிட்டு வந்துட்டு தானே இருக்கிற. और कल तक इसी रास्ते से गुजर रही थी, அப்பெல்லாம் இது உன் கண்ணை கவரல. तब तक ये फल तुझे आकर्षित नहीं किया। வலு சர்ப்பம் தூண்டி விட்டுட்டான் பாத்தீங்களா? अब देखा अजगर आकर के उकसा दिया, அப்பதான் இவளுக்கு அதை செய்யாம இருக்க முடியல. अब ये उसे करने से वंचित रह नहीं पाई। கர்த்தர் கரெக்டா கொடுத்தார். परमेश्वर बराबर दिया, தூண்டி விட்டவன் வலு சர்ப்பத்துக்கு முதல் அடி, और अजगर जिसने उकसाया पहला मार उसे मिला, தூண்டப்பட்ட ஏவாளுக்கு அடுத்த அடி, और उकसित हुई हवा को दूसरी मार मिला, இதெல்லாம் வாபாத்துட்டு இருந்த தலைவனுக்கு அடுத்த அடி. और जो नेता अध्यक्ष जो इन सारी चीजों की तमाशा देख रहा था उसे बाद में उसे मार मिला। அவர் வாய் பார்த்த மட்டும் இல்ல, வாயில போட்டுட்டாரு. वो ना सिर्फ तमाशा देखा बल्कि मुंह में डाल लिया, எதுவும் கேட்கல. कुछ भी नहीं இது पूछा எந்த பழம் ये कौन सा फल, அத கூட கேட்கல. यहाँ तक नहीं पूछा। பாத்தீங்களா? देखा கடைசியில 3 பேருக்கும் சேர்த்தான் கொடுத்தார். आखिर तीन को फटका मिला, தப்பிக்க முயற்சித்தார்கள். बचने का कोशिश किया। ஆதாம் சொன்னான், அந்த பிசாசு தான் இந்த இவ சாரி हवा। நீர் தந்த ஸ்திரீ தான். आदम ने कहा प्रभु मैं नहीं, वो जो स्त्री जिसे आपने दिया उसने मुझे बहका दिया। அதெல்லாம் கர்த்தர் காதுல வாங்கவே இல்ல. ये सब परमेश्वर ने बहाना नहीं सुना। நீ பொறுப்புள்ளவன், பொறுப்பா இருக்கணும். तू जिम्मेदारी पुरुष, जिम्मेदारी निभाना है। அல்லேலூயா. हालेलुया। கடைசியில அந்த குடும்பம் ஏதேனை இழந்தது. आखिर वो परिवार अदन से बाहर निकला। அதனால யாரோ வந்து காதுல குசுகுசுக்கிறதுக்கெல்லாம் நீங்க தூண்டப்பட்டுறாதீங்க. इसलिए कोई भी आकर जब तुम्हारे कानों में कुछ बातें डालते हैं उनकी ना सुने। என்னையும் எம்பிரையும் அப்படிப்பட்டவர்கள். और एम्मे और एम्प्रे दोनों इस प्रकार के थे। எப்படிப்பட்டவர்கள்? किस प्रकार के थे? கள்ள உபதேசத்தை சபைக்குள் கொண்டு வருகிறவர்கள். वे नकली उपदेश को कलीसिया में लाए। துருபதேசத்தை நீ சபைக்குள் கொண்டு வந்தால் நீ சபையை கெடுக்கிறாய். यदि तुम दुरुपदेश को कलीसिया के भीतर लाओगे यानी तुम मंदिर को नष्ट करते हो, கர்த்தர் உன்னை கெடுப்பார். तो परमेश्वर तुझे नष्ट करेगा। துருபதேசத்தை கொண்டு நீ ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு இரு. हाँ, दुरुपदेश को जाकर के जो लोग उद्धार नहीं पाने उन्हें जाकर सुनाओ। அது செய்ய மாட்டாங்களே. ऐसा नहीं करेंगे। சபை விசுவாசிகளை தான் தேடி வருவார். कलीसिया के विश्वासी को ढूंढ कर आते हैं। அப்பமே நமக்கு புரிஞ்சுக்கிடணும். तब से हम समझ लेना है। இவருக்கு ஆண்டவர் கொடுத்த சத்தியம்னு சொல்றாரு, அங்க போய் புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அவர்களுக்கு சொல்லட்டுமே. और ये जो कहते परमेश्वर ने मुझे नया सच्चाई दिया तो जाकर के जो लोग उद्धार नहीं पाने उन्हें जाकर क्यों ना सुनाए। ஏன் இவர் சபைக்குள்ள இருக்கிற என்னை தேடி வராரு? मैं जो कलीसिया के अंतर्गत हूँ मेरी तलाश में क्यों आया? அப்பமே நீங்க புரிஞ்சுக்கிடணும். तब से आप समझ लो। ஐயா எங்களுக்கு ஜெபம் பண்ண இது உபதேசம் சொல்ல பாஸ்டர் மாதிரி இருக்கிறார்கள், நீங்கள் வேற ஆட்களை போய் பாருங்கள். आप लोग उन्हें क्या जवाब देना है मालूम है? भाई साहब हमारे लिए प्रार्थना करने के लिए, हमारी उत्तरदायी रखने के लिए सेवक लोग है, आप जाकर और किसी से मिलो। அப்படி சொல்லி அனுப்பி விடுங்கள். ऐसा बोलकर उन्हें अलविदा कर दो। இவர்கள் உள்ளே வந்து சபையை கெடுக்கிறார்கள். ये लोग कलीसिया के भीतर आकर कलीसिया को नष्ट करते हैं। கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று பைபிள் சொல்லுது. बाइबल बतलाती है कि जरूर परमेश्वर उन्हें भी नष्ट करेगा। அல்லேலூயா. हालेलुया। எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். एफेसियों का पत्री दूसरा अध्याय में हम पढ़ते हैं 21-22 வசனங்களிலே 21-22 वचन में பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்கேற்ற மாளிகையாக சபையை கட்டுகிறார். पवित्र आत्मा कलीसिया का निर्माण बतौर एक महल के रूप में निर्माण करता है கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. और मसीह में एक पवित्र मंदिर के रूप में खड़ा हो रहा அப்படி है। கர்த்தர் ஆலயத்தை கட்டி எழுப்பும் பொழுது इस प्रकार जब परमेश्वर भवन का निर्माण करे நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தெரிந்து கொண்டு சபையிலே கூட்டி சேர்க்கிறார். हम प्रत्येक जन को व्यक्तिगत तौर पे चुनकर हमें कलीसिया में इकट्ठा करता है। அது மட்டுமல்ல, இதே பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு காரியத்தை और செய்கிறார். इतना ही नहीं पवित्र आत्मा परमेश्वर और एक काम को करता है। அப்போஸ்தலர் 20-28 प्रेरितों के काम 20वां अध्याय का 28वां वचन। தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை
மேய்ப்பதற்கு परमेश्वर अपनी कलीसिया की चरवाई करने के लिए जिसे अपने लहू देकर मोल लिया। பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். इसलिए उस झुंड के प्रति सावधान रखिए जिसे चलाने के लिए परमेश्वर ने तुझे रखवाली बनाया। அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தெரிந்து கொண்டு சபைக்குள் கொண்டு வருகிறார். हे प्रियो, हम प्रत्येक जन को व्यक्तिगत तौर पे चुनकर कलीसिया में लाया है। நம்மை நடத்துகிறதற்கு கண்காணிகளானவர்களை அவரே தெரிந்து கொண்டு ஏற்படுத்துகிறார். और हमारी देखरेख या हमें चलाने के लिए परमेश्वर ने रखवालों को नियुक्त किया है। பரிசுத்த ஆவியானவர் சபையின் பரம கண்காணியாக இருக்கிறார். और पवित्र आत्मा कलीसिया का परम रखवाला है। அவர் சில மனிதர்களை தெரிந்து கொண்டு ஊழியக்காரர்களாக்கி அவர்களை கண்காணிகளாக ஏற்படுத்துகிறார். और इसी प्रकार परमेश्वर कुछ मनुष्यों को चुनकर अर्थात सेवकों को चुनकर उन्हें कलीसिया का रखवाला बनाया है। எனவே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஊழியக்காரர்களை தருவது. इसलिए हमें सेवकों को कौन देता है? पवित्र आत्मा परमेश्वर देता है। பரிசுத்த ஆவி வாழும் ஆலயங்களான தேவ பிள்ளைகளே, इसलिए पवित्र आत्मा का मंदिर नामी परमेश्वर के जनों, நாம் பரிசுத்த ஆவியானவர் தருகின்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए जिन्हें पवित्र आत्मा में देता है उन्हें हम स्वीकार करना है। இவர்தான் வேணும் அவர்தான் வேணும் நம்ம நினைக்க கூடாது. बल्कि हम ऐसा न सोचे हमें इनको दीजिए हमें उन्हें दीजिए। அந்த வேலையை கர்த்தர் கையில கொடுக்கணும். इस काम को परमेश्वर के हवाले छोड़ दो। கர்த்தர் அதற்காக வைத்திருக்கிறவளின் மூலமாக நமக்கு சபைகளுக்கு ஊழியக்காரங்களை தருவார். परमेश्वर अपने मर्जी के मुताबिक जिन्हें नियुक्ति किया है उन्हें दे करके कलीसिया की अगुवाई करेगा। இந்த ஊழியத்தா வேண்டும், हमें वही सेवक दीजिए, இந்த ஊழியக்கார வேண்டாம், ये सेवक हमें नहीं இப்படி चाहिए, எல்லாம் பேசவே கூடாது. ऐसा बिल्कुल नहीं இந்த बोलना। வேதத்தை முழுவதும் படிச்சு பாருங்க. पवित्र शास्त्र को पूरी तरह पढ़कर देखिए। எனக்காகவோ அந்த ஸ்தாபன நிர்வாகத்துக்காகவோ இதை சொல்லல. मैं ना तो अपने लिए ना इस संस्था के लिए कह रहा हूं। தேவ ஊழியர்கள் விசுவாச மக்களுடைய விசுவாச பாதை நன்றா இருக்க வேண்டும் என்பதற்காய் சொல்லுகிறேன். परंतु परमेश्वर के सेवक और विश्वासी लोग इन मार्ग को ढंग से समझना है, इसलिए इन बातों को बता रहा हूं। நீங்க அறிந்தோ அறியாமலோ தேவனுடைய சபையை கெடுக்கிறவர்களாய் மாறிவிடக் கூடாது. आप जाने ना जाने परमेश्वर का मंदिर को नष्ट ना करें। ஆகவே நான் எச்சரிப்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். इसलिए चेतावनी के साथ मैं तुम्हें बता रहा हूं, இந்த ஊழியக்காரங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. उस सेवकों का स्थानांतर कर दीजिए அந்த ஊழியக்காரங்களை அந்த சபைக்குள்ள அனுப்பாதீங்க. और वो सेवकों हमारे कलीसिया में मत भेजो। ஒரு தேவ பிள்ளை இப்படி சொல்லாதீங்க. ऐसा कोई भी परमेश्वर के व्यक्ति के मुंह से ना कहे। அது உங்க வேலையே அல்ல. ये तुम्हारा कर्तव्य बिल्कुल नहीं। கூட்டு சேர்ந்து என்னை பார்க்க வராதீங்க. और आप संगति बनाकर मुझसे मिलने मत आओ। அது உங்க வேலையே அல்ல. ये तुम्हारा उत्तरदायी बिल्कुल नहीं। உங்களுக்கு பல நியாயம் உங்களுக்கு இருக்கும். और आपके अंदर बहुत सारे न्याय हो सकता है। அதுக்கு மேல நியாயம் அடியார்களுக்கும் தெரியும். और उसके बाद न्याय अन्याय सब जानते हैं। எங்களுக்கும் மேல நியாயம் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். और हमसे बढ़कर न्याय क्या है अन्याय क्या है पवित्र आत्मा जानता है। அவர் சும்மா இல்ல எங்களை இந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறது. वो यूं ही हमें इस स्थान पर नियुक्ति नहीं किया। நீங்க கர்த்தரை கனம் பண்ணுங்கள். तुम परमेश्वर का आदर करो। அந்த ஸ்தானங்கள்ல கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஊழியக்காரங்கள் அதற்குரிய கனத்தை கொடுத்து கனம் பண்ணுங்கள். और हर एक स्थानीय सेवक को जिन्हें परमेश्वर नियुक्त किया उनका आदर करो। அப்படி நாம முன்ன போகும் பொழுதுதான் இந்த ஊழியம் வெற்றி பெறும். ऐसा करने पर हमारा सेवकाई विजेता बनेगी। சில பாஸ்டர்ஸ் செய்யற தவறு, कुछ पासवान ये गलती करते हैं அவர்களுக்கு அந்த சபையை விட்டு மாற இஷ்டம் இல்லை. कि उन्हें अपनी उनकी कलीसिया छोड़ने का इच्छा नहीं। உடனே சிலரை தூண்டி விட்டுறது. तुरंत क्या करते हैं किसी को उकसा देते हैं। தலைமை பாஸ்டர் போய் பாருங்க, जाकर के बड़ा पास्टर से मिलो, போன் பண்ணுங்க, फोन करो, எல்லாம் சேர்ந்து லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு அனுப்புங்க. या तो चिट्ठी लिखकर हस्ताक्षर डालकर भेज दो। இதுக்கா நீங்க ஊழியம் நடத்துறீங்க? ये काम करने के लिए थोड़ी आप सेवक ठहरे। அவர்களை பரலோகத்துக்கு நேரா நடத்தவா இப்படிப்பட்ட காரியங்களை நடத்துவதா உங்க வேலை? बताइए, लोगों को स्वर्ग की ओर चलाना आपका काम है या इस प्रकार लोगों को भड़काना तुम्हारा काम है? வெட்கமாக இல்ல? क्या शर्म नहीं लगता? அப்படி செய்யாதருங்கள். ऐसा मत करिए। அதுகளை ஊழியத்தை கெடுக்கிற லெவலுக்கு எழுப்பி விட்டு அதுகளை கத்தர் கெடுக்கிற லெவலுக்கு நீங்க ஆளாக்கி வச்சிடாதீங்க. आप ऐसा ना बन जाए कि उन्हें उकसा दिया और वे आकर सेवकाई को बिगाड़ दिया,
फिर उसके बाद परमेश्वर उन्हें बिगाड़ दिया। எப்பொழுதும் இதை சொல்ல முடியாது, இன்னைக்கு இந்த வசனம் வந்தனால நான் சொல்றேன். हमेशा इस बात को बता नहीं सकता, आज ये वचन मिला इसलिए कह रहा हूं। நாமே நம்முடைய விசுவாசிகளை தவறாய் வழிநடத்தி கர்த்தரிடத்திலிருந்து தீமை அனுபவிக்க வைத்திடக்கூடாது. हम हमारे विश्वासियों को गलत राहों पर ना चलाए और चलाने के कारण उनका नतीजा उन्हें भुगतना ना पड़े। விசுவாசிகளும் எல்லாரும் அதுல கவனமா இருக்கணும். इसलिए विश्वासी लोग भी इस मामले में सावधानी बरती है। கடைசில என்ன நடக்கு, சபைக்குள்ள 2 குரூப் 3 குரூப்பா உடைஞ்சு போகும். आखिरकार क्या होता है, कलीसिया 2 फाड़ 3 फाड़ फट जाता है। சிலுவையில் ரத்தம் சிந்தினவருடைய உள்ளம் துடிக்கும். तब जिसने क्रूस पर खून बहाया उसके दिल धड़कने लगेगा। அவரால் நியமிக்கப்பட்டு இந்த ஊழியங்களை நடத்துகிற எங்களுடைய உள்ளமும் அழும். उसके ओर से नियुक्ति की गए हमारा दिल भी रो पड़ेगा। இதெல்லாம் சேர்ந்து உங்க மேல நன்மையா வருமா தீமையா வருமா? अब बताइए इसके परिणाम आपके लिए भलाई होगा या बुराई? அவரவரை வைத்த இடத்தில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். हर कोई अपने अपने नियुक्ति स्थान पर रहते हुए परमेश्वर का महिमा करना सीखिए। அதற்கு மிஞ்சி நாம் பேசவோ எழும்பவோ கூடாது. इसे ज्यादा ना करे ना बोले। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை நியமிக்கிறார். इसलिए पवित्र आत्मा अध्यक्षों को ठहराता है। இன்றைக்கு கூட சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். आज भी परमेश्वर किसी किसी को चुन लिया है, அவருடைய சபை நடத்தும்படியாக, इसलिए कि कलीसिया की अगुवाई அவருக்கு करने, ஊழியம் செய்யும்படியாக, इसलिए कि सेवकाई करने அறியப்பட்டிராத இடங்களில் அவரை அறிவிக்கும்படியாக, और जहां पर सुनाए नहीं गए वहां पर परमेश्वर को सुनाने के சிலருடைய लिए। உள்ளத்திலே கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். इस प्रकार किसी किसी के दिल में परमेश्वर अपने नेवता को दे रहा है। நீங்கள் தாமதமின்றி கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். आप देरी लगाए बिना परमेश्वर का सेवकाई के लिए अपने आप को समर्पित करिए। கர்த்தருடைய ஊழியத்திற்கு புறப்பட்டு வாருங்கள். परमेश्वर का सेवकाई के लिए निकल कर आइए உரிய பயிற்சியை பெற்று பரிசுத்த ஆவி நியமிக்கும் இடத்திலே ஊழியம் செய்யுங்கள். और नया नया प्रशिक्षण प्राप्त कर पवित्र आत्मा के द्वारा नियुक्ति के अनुसार सेवा कीजिए। யாருடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரோ, और जिन जिन के दिल में परमेश्वर बोल रहा हो, கன்வென்ஷனுக்கு நீங்க வந்த நாளிலிருந்தே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா? और जब से कन्वेंशन में है तब से क्या बोल रहा है? இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம். तो आज निर्णय लेने का समय है। இன்னும் அந்த உலக வேலைக்கு பின்னால போக வேண்டாம். आज भी संसार के काम के पीछे ना அதை चलिए। விட்டு விட்டு கர்த்தர் தருகிற ஊழியத்துக்கு பின்னாலே வாருங்கள். संसार का काम छोड़कर परमेश्वर के काम की ओर आगे बढ़िए। ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களா, और प्राणों को पकड़ने वालों जैसे, ஊழியம் செய்கிறவர்களா, यानी सेवा करने वालों जैसे, சபை இல்லாத கிராமங்களில் போய் ஊழியம் கட்டுகிறவர்களா, और जहां पर कलीसिया नहीं वहां पर जाकर कलीसिया का निर्माण करने का काम करने। எழும்பி வாருங்கள். उठ कर आओ। இங்கே சபை ஊழியர் என்கிற உத்தியோகத்துக்கு நாங்கள் யாரையும் எடுக்கிறதில்லை. और कलीसिया का सेवक नाम के उद्यम के लिए हम किसी को नहीं बुलाते, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை தான் நாங்கள் தேவைப்படுகிறோம். परंतु सेवा करने का सेवकों की अपेक्षा हम करते हैं। சிலர்லாம் வந்த உடனே அந்த சபையில 500 விசுவாசிகள் இருக்கிறார்களா, 100 விசுவாசிகள் இருக்கிறார்களா, அங்க எங்களை அப்பாயிண்ட் பண்ணுங்க. कुछ लोग क्या करते, आते आते कहते जिस कलीसिया में 500 लोग हैं, किस कलीसिया में 100 लोग हैं, वहां पर हमारा नियुक्ति कराइए। நான் அன்பா சொல்றேன், அப்படிப்பட்டவங்க இந்த ஸ்தாபனத்துக்கு வராதீங்க. मैं प्रेम से कहता हूं ऐसा लोग इस संस्था में मत आइए। இது அப்படி உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம் அல்ல. ये कोई उद्यम करने का जगह नहीं है, இயேசுவுக்காக ஊழியம் செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். परंतु यीशु के लिए सेवा करने के लिए समर्पित करना है। ஒன்றுமில்லாத இடத்துக்கு என்னை அனுப்புங்கள். जहां पर लोग नहीं वहां पर मुझे भेजिए। மற்றவனுடைய அஸ்திவாரத்தின் மேல நான் கட்ட விரும்பவில்லை. दूसरों के नींव पर मैं बांधना नहीं चाहता हूं, நானே அஸ்திவாரம் போட விரும்புகிறேன். परंतु मैं खुद नींव डालना चाहता हूं। அப்படிப்பட்ட பயணியச தான் இந்த ஊழியத்திலே தேவைப்படுகிறது. ऐसा इच्छा रखने वालों को हमारी संस्था चाहती है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு ஊழியத்துல டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா கூட அங்க எத்தனை ஆத்துமா இருக்கா, எத்தனை பெஞ்ச் டெஸ்க் இருக்கு, இப்படி எல்லாம் யோசித்தா எங்க போய் நிப்பிய? अगर एक सेवक से हम कहते कि ट्रांसफर देते तब वो पूछते कितना लोग है, कितना व्यक्ति है। अगर ऐसा पूछेंगे तो हम कहां जाएंगे? உங்களையே நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனியுங்கள். आप अपने आप में शर्मिंदा होकर लजाइए, ஆண்டவர் பாதத்துல தாழ்த்தி திருந்துங்கள். प्रभु के चरणों में दीन होकर सुधर जाइए। இறுதி மூச்சு வரை ஊழியம் செய்ய வேண்டும். आखिरी सांस तक सेवा कीजिए। அன்னைக்கு ஊழியம் செய்து இன்னைக்கு வசதி அனுபவிப்பேன் ஒருத்தர் நினைக்காதீங்க. हाँ, वो दिन मैंने सेवा किया, आज मैं सुख विलास रहूंगा, ऐसा मत सोचो। ரொம்ப வசதியை தேடினா குயிக்கா பரதீசுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவார். अगर ज्यादा
सुख विलास की अपेक्षा करेंगे तो जल्द से जल्द परदेसी चले जाओगे। அங்க ஃபுல் கம்ஃபர்டபிள் ஃபுல் ரெஸ்டட். वहां आपको सुविधाई सुखदाई ही ரொம்ப सुखदाई। வேதனையோடு நான் சொல்லுகிறேன். इसलिए मैं दर्द के साथ कहता हूं, ஊழியம் என்றால் என்ன? सेवा यानी क्या है? கோதுமை மணியாக நிலத்திலே விழ வேண்டும். बतौर गेहूं के दाने के समान जमीन पर गिरना है। இயேசுவுக்காக சாக ஆயத்தமா இருக்க यीशु வேண்டும். मसीह के लिए मरने के लिए तैयार होना है। இல்லன்னா நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லதுக்கே நமக்கு அருகதை இல்லை. नहीं तो अपने आप को सेवक कहने के हम लायक बिल्कुल नहीं। தயவு செய்து இழந்து போகாதிருங்கள். कृपया करके अब बहकाई ना மகிமை जाए, இழந்து போகாதிருங்கள். अपनी महिमा को न गवाएं, வெளிச்சத்தை இழந்து போகாதிருங்கள். अपने प्रकाश को न गवाएं। கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற அனுபவங்களை இழந்து போகாதிருங்கள். परमेश्वर जहां तुम्हें इस्तेमाल कर रहा है इस अनुभव को गवाना வர नहीं। வர பிரகாசித்துக் கொண்டிருக்கணுமே ஒழிய மங்கி மங்கி போக கூடாது. दिन भर दिन चमकना है बल्कि धुंधला ना पड़े। பரிசுத்த ஆவியானவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा परमेश्वर का ध्यान तुम पर है। அவர் எல்லாம் தெரிந்துதான் கரெக்டா உங்களை நடத்தி ये கொண்டிருக்கிறார். सब जानकर समझकर आपकी अगुवाई कर रहा है, அந்த நடத்திப்புக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. इसलिए अपने अगुवे के अधीन हो जाइए। அப்படிப்பட்டவர்கள் வாருங்கள், ஊழியத்திலே பயன்படுத்துகிறோம். ऐसा लोग आइए, हम आपको सेवा में इस्तेमाल करेंगे। கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். आखिर एक वचन बोलकर समाप्त करूंगा। கர்த்தராகிய ஆலயம், परमेश्वर नामी भवन। வெளிப்படுத்தல் 21:22 சொல்லுகிறது. प्रकाशित वाक्य का 21 का 22 में लिखा है, புதிய எருசலேமிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, और नया यरूशलेम में परमेश्वर का मंदिर को हमने नहीं देखा, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் परंतु ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். परंतु सर्वशक्तिमान परमेश्वर और मेमना प्रभु ही वहां का मंदिर। புதிய எருசலேமிலே ஆலயம் இல்லை. नया यरूशलेम में कोई मंदिर नहीं, பிதாவானவரும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுமே அதற்கு ஆலயம். बल्कि वहां का मंदिर कौन है? पिता परमेश्वर और मेमना प्रभु यीशु मसीह। அவரோடு கூட இந்த பரிசுத்த ஆவி பெற்று இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழ்ந்து வாழ்க்கை ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்கிற பிள்ளைகளாகிய நாமெல்லாம் சேர்ந்து அவரோடு நித்திய நித்தியமாய் இருப்போம். और हम सभी लोग जो पवित्र आत्मा का अगुवाई हासिल किया है, पवित्र आत्मा का अभिषेक पाया है और उस परमेश्वर के लिए जयवंत जीवन बिताए हैं, हम सब मिलकर उसके साथ उसके संग वहां पर बिताएंगे। அல்லேலூயா. हालेलुया। நாம் தான் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயம். और हम मंदिर है जहां पर पवित्र आत्मा वास है। நாம் சபை கூடி வருகிற அந்த சபை பரிசுத்த ஆவி வாழும் ஆலயம். जिस कलीसिया में हम संगति रखते हैं, ये कलीसिया मिलकर एक मंदिर है। இறுதியில் பரிசுத்த ஆவியானவரோடு பிதாவோடும் இயேசுவோடும் நாம் என்றென்றைக்கும் இருக்கிற ஆலயம். आखिरकार पिता के साथ, पवित्र आत्मा के साथ, पुत्र यीशु के साथ युगान युग रहने वाला मंदिर। நீங்கள் உலகத்தார் அல்ல. तुम दुनियादारी नहीं, நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து அவரை போல வாழ வேண்டியவர்கள் அல்ல. इसलिए दूसरों को देख करके उनके आदर्श पर जीना नहीं, ஒவ்வொருவரையும் தேவன் விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். बल्कि आप प्रत्येक जन को परमेश्वर विशेष रूप से चुन लिया है। அதற்காகவே அவருடைய ஆவியை உங்களுக்குள் தருகிறார். इसलिए खास उसने अपनी आत्मा तुम्हें दिया है, பெற்றுக்கொண்டவர்கள் அந்த மகிமையோடு வாழ்வீர்களா. और जिन्होंने पाया है उस महिमा के साथ जियो। சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள். आत्मा और शरीर के साथ उसकी महिमा करो। உங்கள் சபையினாலும் சபை ஊழியத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். कलीसिया के द्वारा, कलीसिया की सेवका के द्वारा परमेश्वर का महिमा कीजिए। இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று நம்முடைய மணவாளன் சொல்லுகிறார். हमारा दुल्हा कहता कि मैं जल्द आ रहा हूं। இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று நம்முடைய எஜமானன் சொல்லுகிறார். हमारा स्वामी कहता कि मैं शीघ्र आने वाला हूं। அவர் சீக்கிரமாகவே वो வரப்போகிறார். शीघ्र आने वाला है, வானத்திலே சீக்கிரம் வெளிப்படுவார். आसमान में शीघ्र प्रकट होगा। ஒரு இமைப்பொழுதில் நாம் அவரை சேர வேண்டும். एक जब की भर में हम उससे मिलना है। இன்றைக்கு சொன்ன வார்த்தைகள் சிலருக்கு வேதனையா இருந்திருக்கலாம். आज का वचन शायद किसी के लिए दुख पहुंचाया होगा, நான் கோபத்தோடு பேசல, लेकिन मैं क्रोध के साथ नहीं कहता மிகுந்த हूं, வேதனையோடு தான் நான் பேசினேன். बल्कि बड़ा दर्द के साथ कहा है। அதை எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அறிவார். और जिस बात को मेरे भीतर की आत्मा जानता है, எதற்கு மகனே, எதற்கு மகளே, क्यों बेटा, क्यों बेटी, பெரிய வேதனைக்குள் சிக்க கூடாது என்பதற்காக. इसलिए कि बड़ा दर्द में फंस न जाए। இன்றைக்கு கர்த்தர் சில வார்த்தையால் உன்னை ஒருவேளை வேதனைப்படுத்தி இருக்கலாம். आज शायद कुछ वचनों के द्वारा परमेश्वर को दुख पहुंचाए இந்த होंगे, வேதனையினால் நல்ல மனம் திரும்புதல் உண்டாகட்டும். और इस शब्दों से आपके अंदर एक मन फिरा उत्पन्न हो, அதனால் வருங்கால வேதனைகளுக்கு நீ தப்பிக்கொள்ளுவாய். और जिसके बदौलत आगामी दिनों की दुख से तुम இதோ बच அவர் जाओगे। சீக்கிரமாய் வருகிறார். जी हाँ, जल्द आ रहा அவரை है, நோக்கி பாருங்கள். उसके ओर ताकिए, இங்குள்ள மற்ற காரியங்களை பார்க்கிற பார்வையை விலக்குங்கள். और बाकी चीजों पर अपने दृष्टि को அவரை நோக்கி हटाइए, பாருங்கள். केवल उसकी
उसकी ओर दृष्टि எல்லாரும் कीजिए। ஜெபிக்கலாம். आइए सब प्रार्थना करें। எல்லாருடைய சிந்தனையும் ஆகாயத்தில் வெளிப்படும் கர்த்தருக்கு நேராக வரட்டும். सबके सोच विचार आसमान में प्रकट होने वाला परमेश्वर की ओर लगाए। அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து और கொண்டிருக்கிறார். इसलिए खास तौर पे पवित्र आत्मा हमारे भीतर कार्य कर रहा है। கண்களை மூடுங்கள். आइए सभी आंखें बंद करें। முழங்கால் போட முடியாட்டா பரவாயில்ல, यदि घुटना टेक नहीं सकते तो ஆனா कोई बात உடனே नहीं, ஜெபம் பண்ண தொடங்குங்க. लेकिन तुरंत प्रार्थना शुरू தயவு करिए। செய்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாரும் பேசுங்க. कृपया करके बच्चे से लेकर बड़े तक सब प्रार्थना எல்லாரும் कीजिए। ஜெபம் பண்ணுங்க. सबके सब प्रार्थना कीजिए। ஒருத்தர் கூட சும்மா இருக்காதீங்க. कोई भी खामोश मत रहना। என் சரீரத்தினால் உங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க. और कहो प्रभु मेरे शरीर के द्वारा तेरा महिमा சொல்லுங்க करूंगा। சொல்லுங்க சொல்லுங்க. कहो कहो कहो। கூடுதல் நேரம் ஜெபத்துல நடத்த இல்ல, और ज्यादा समय हमारे पास नहीं, அதனால எல்லாரும் ஒத்துழைங்க. इसलिए सभी लोग योगदान दीजिए எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ற கிருபையை தாங்கன்னு கேளுங்க. और मांगो प्रभु निरंतर स्तुति करने का अनुग्रह दीजिए। ஆசையோடு கேட்டா கண்டிப்பா தருவார். यदि प्यास के साथ मांगेंगे तो जरूर देगा। உங்கள் அறியாமலே உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா வந்துகிட்டே आपके अनजान आपके दिल से स्तुति धन्यवाद निकलेगा கர்த்தர் கட்டாயம் அதை தருவார். और जरूर देगा। வாஞ்சையோடு ஒரு வார்த்தை கேளுங்க. प्यास के साथ मांगिए உங்களை எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். कि निरंतर मैं स्तुति करना चाहता हूँ, அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும். निरंतर हालेलुया बोलना அந்த चाहता கிருபை हूँ। எனக்கு தாங்கப்பா. ऐसा अनुग्रह हमें दीजिए पिता। உங்க நாமத்தை சொல்லி துதிச்சிட்டே இருக்கணும். तेरा नाम लेकर निरंतर स्तुति करना है, அந்த கிருபை எனக்கு தாங்க. ऐसा अनुग्रह मुझे दे। பைபிள் படிக்கும் பொழுதெல்லாம் உங்களை பற்றின வசனம் நல்லா இருதயத்துல பதியட்டும். बाइबल पढ़ते वक्त वचन मेरा हृदय में छप जाए। உங்க நாமத்தை சொல்லி சொல்லி உங்க நாம சங்கீர்த்தனம் பண்றவனா மாற்றும். आपका नाम ले लेकर आपके नाम से गाने लग जाऊं। பாடல்களால் உங்களை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். गीतों से प्रभु तेरी महिमा करने का अनुग्रह दे। என்னுடைய நற்கிரியைகளால் நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கையால் உங்களை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. मेरे सुकर्म के जरिए मेरी अच्छी गवाही के जरिए आपके नाम की महिमा करने का अनुग्रह दीजिए। ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. प्रत्येक वचन अनिवार्य है। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நீங்க கேட்கணும். आपके दिल की गहराई से मांगिए। என் வாழ்க்கையினால உங்களை हे மகிமைப்படுத்தணும். प्रभु मेरी जीवन के द्वारा आपकी महिमा करना நான் चाहता हूँ। செய்யக்கூடிய நற்கிரியைகளால உங்களை हे மகிமைப்படுத்தணும். प्रभु मेरे सक्रिय से प्रभु आपकी महिमा करो। அப்பா என் சரீரம் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. हे प्रभु अपने शरीर को जीवित बलि के रूप में समर्पित करता हूँ। நான் ஜீவிக்கிறேன் தான் பேரு, ஆனா உங்க பலிபீடத்துல என்ன ஒப்படைச்சிருக்கேன். हे प्रभु नाम के लिए मैं जिंदा हूँ, लेकिन तेरे वेदी में अपने आप के समर्पित हूँ। அதை புரிந்து கொண்டு ஒப்பு கொடுங்க. और सूझबूझ कर समर्पित कीजिए। என் வாழ்வெல்லாம் இயேசுவுக்காக, मेरी जिंदगी यीशु के लिए, என் மூச்செல்லாம் இயேசுவுக்காக. मेरी सांस यीशु के लिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया praise the lord. हालेलुया। எங்கள் சபை பரிசுத்தாவியின் ஆலயம். हमारी कलीसिया पवित्र आत्मा का அந்த मंदिर। சபை கூடி வரும்பொழுதெல்லாம் அந்த சிந்தனை எனக்கு தாங்க. हे प्रभु जब जब मैं कलीसिया में इकट्ठा होता हूँ ऐसा विचार मुझे கர்த்தருக்கு दीजिए। பயந்து வாழ உதவி செய்யுங்க. यहोवा का भय मानकर जीने के लिए सहायता कीजिए। பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளாய் தந்த ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்க. सेवकों का अधीन होने के लिए अनुग्रह कीजिए जिन्हें परमेश्वर ने रखवाले के रूप में दिया है। ஊழியக்கார சகோதரிகள் ஊழியர் மனைவிகள் எல்லாரையும் மதிக்க கிருபை தாங்க. सेवक सेविका का आदर करने के लिए हमें अनुग्रह दीजिए। சொல்றீங்களா? क्या बोल रहे हो? मुंह खोलकर बोलिए। கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப ஜெபத்தை கேட்கிறவரா மாறிட்டீங்களா? थोड़ी देर प्रार्थना कर रहे थे, अब प्रार्थना सुनने वाले बन गए। தயவு செய்து எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. कृपया कर सभी लोग मुंह खोलकर मांगो। கேட்க வைக்கிறதுல ஒரு விஷயம் இருக்கிறது. और मांगने में एक खासियत है। வாய் திறந்து கேட்டா தான் கேட்ட வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். मुंह खोलकर मांगने पर जो वचन सुना वचन कार्य करेगा। இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, हृदय में आप ग्रहण किया, ஆனா வாய் திறந்து அறிக்கை பண்ணும்போது தான் விடுதலை வரும். लेकिन मुंह खोलकर कबूल करने पर छुटकारा அதுக்கு मिलेगा। தான் இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன். इसलिए मैं इतना आपको சொல்லுங்க, मुश्किल में வாய் चला रहा திறந்து हूं। சொல்லுங்க. मुंह खोलकर कहो ஹalleluya. எங்கள் ஊழியக்காரர்களை மதிப்பேன். हमारे सेवकों का आदर करेंगे। ஊழியக்காரர்களும் சொல்லுங்க, எங்களை நடத்துறவங்களை மதிப்போம் சொல்லுங்க. सेवक लोग भी बोलिए हमारे अगुवे का आदर करेंगे। அங்கதான் உங்க ஆசீர்வாதம் இருக்கிறது. और वहां ही आशीष मौजूद है। கீழ்ப்படிங்க. अधीन मानो। நல்ல லெஃப்ட் ரைட் யோசிக்காம கீழ்ப்படிங்க. दाएं बाएं सोचे बिना अधीन हो जाओ। அங்கதான் புதிய ஆசீர்வாதங்கள் புறப்படும். ऐसा करने पर नए नए आशीष அங்கதான் मिलेंगे। தேவ கிரியைகள் புறப்படும். वहां पर परमेश्वर का कार्रवाई शुरू होंगे। கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். परमेश्वर शीघ्र आने वाला है। நிரந்தரமா அவரோடு நம்மை வைக்க போகிறார். युगान युग उसके साथ हमें रखने वाला है। ஹalleluya हालेलुया। ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்தள்ளாராய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்தள்ளாராய்.
கிளேசம் தீர்ந்து நாம் நித்தியம் வசிப்பான் வாசம் ஒரு போய பிரியந்தான் கிளேசம் தீர்ந்து நாம் நித்தியம் வசிப்பான் வாசம் ஒரு போய பிரியந்தான் வாசம் ஒரு போய பிரியந்தான் ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லாராய் ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லாராய் பிராண பிரியந்தே பொன்னு முகத்தே தேஜசோடு நாம் காண்பான் காலமாய் பிராண பிரியந்தே அன்பு நேசரின் பொன்முகத்தை மகிமையோடு நான் பார்க்கும் காலம் நெருங்கி வருகிறது. காண்பான் காலமா ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜா மகிமையோடு வான மேகத்தில் தோன்ற போகிறார். ராஜாதி ராஜன் மகிமையோடு ஓ ஹல்லேலூயா யுகா யுகமாய் கூட நாம் வாழும் சுத்தினாம் அசன்னமாயி யுகா யுகமாய் பிரியன் கூட நாம் வாழும் சுத்தினம் அசன்னமாயி வாழும் சுத்தினம் அசன்னமாயி ராஜாதி ராஜா ஓ ராஜாதி ராஜா என் இயேசு மிகுந்த மகிமையோடு வான மேகத்தில் வெளிப்பட போகிறார். அந்த காலம் நெருங்கி வருகிறது. எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். நான் பரிசுத்த ஆவியின் மூலம் சரீரத்தினால் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். நாங்கள் கூடி வருகிற சபையின் மூலம் எங்கள் கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்தணும். வசனத்தின் சத்தியத்துக்குள்ள நாங்க நிக்கணும். ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. தேவனுடைய நடத்திப்புக்குள்ள நாங்க நிக்கணும். க்ளோரி. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆவியில நிரம்பி ஆமென் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் ஆவியானவருடைய ஊழியத்துக்கு இடம் கொடுங்க. ஆவியானுடைய ஊழியத்துக்கு இடம் கொடுங்க. அப்பா இந்த பாஸ்டர் பேசின வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்றேன். இப்ப நீங்க ஒரு கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளுக்கு மாறாக என் வாழ்க்கையில சிந்தையிலோ செயலிலோ ஆமென் எது இருக்குதோ அதை மாற்றி தாங்க ஆவியானவரே. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவி இதுவரைக்கும் பெறாதவர்கள் இப்பொழுது வாஞ்சையோடு கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. அப்பா எத்தனை முறை உங்கள்ட்ட கேட்கிறேன், இப்ப தந்துருங்க ஆண்டவரே, இப்ப என்ன நிரப்பிருங்க ஆண்டவரே. நீ அப்படி ஒரு தாமதத்தோடு கேட்டா ஆண்டவர் இப்பமே உன்னை நிரப்புவா. தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்பும். தேவனுடைய வரங்கள் உன்னை நிரப்பும். அந்நிய பாஷையின் வரத்தோடு கர்த்தர் அபிஷேகிப்பா அபிஷேகிப்பா. வல்லமை 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 வல்லமை. ஓ நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளை, வெறும் பாத்திரமா இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது மகிமையாய் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அவருடைய சரீரமும் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயமா மாறட்டும். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். மறுரூபத்துக்கு ஆயத்தமாகட்டும். Amen. Glory, glory, glory. Libalaba kabaraba shalaba dura kabar adura baliantuna masila. Livinimela hantara bausila baudure kampala shula baduri kantuna likandala bauria laboshala baduria. எல்லா கட்டுகள் மாறட்டும். உள்ளத்தில் இருக்கிற திசை திருப்புதல்கள் மாறட்டும். பிசாசு விதைத்த விஷ விதவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு மாற்றப்படட்டும். அப்பா 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 எனக்குள்ளே தொடங்கி எங்கள் எல்லாருக்குள்ளும் இன்றைக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கப்பா 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 செய்யுங்கப்பா. ஆவியானவரே எங்களை ஆட்கொண்ட நாயகரு, எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை வழிநடத்துகிறவரு, எங்களை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்குகிறவரு, எங்களை அந்த புதிய எருசலேமில் குடியேற்றுவிக்கும்படி ஆயத்தப்படுத்துகிறவரு. லிபரபலபு கரதனஹலபாஷா லிஃபிந்தி ரபுலா தனா ஷலா பௌரியா லபு கம்பதல ஹந்தர பௌஷலா. ஆமென் 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 ஆமென். இந்த வசனங்களால் எச்சரிக்கப்பட்டவர்கள் இப்பொழுதே திருந்து விடுவீர்களாக. அடுத்த நிமிஷம் என்று சொல்லாதே. ஆமென். மாம்சத்தில் சிந்திக்காதே. நீ கர்த்தருடைய ஆவிக்குள் சிந்தித்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். உனக்குள் பெரிய காரியங்கள் செய்வார். உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. அப்பா ஒரு பொழுதும் எங்களில் ஒருவரும் உமது ஆலயத்தை கெடுக்கிறவளாய் மாறிடக்கூடாது ராஜா. உங்க ஆலயத்தை கெடுக்கிறவளா மாறிடக்கூடாது. எங்க சரீரமாகிய உங்க ஆலயத்தையும் சரி, ஆமென், இந்த சபையாகிய உங்க ஆலயத்தையும் சரி, ஒரு பொழுது எங்கள் வார்த்தையிலோ செய்கையினாலோ எங்களுடைய
சில காரியங்களாலோ நாங்கள் கெடுத்து போடக்கூடாதப்பா. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எல்லா பாடும் படுவதற்கு ஆயத்தம், எல்லா தியாகம் அனுபவிப்பதற்கு ஆயத்தம். நாங்க உங்க கையில இருக்கிறோம் தகப்பனே, உங்க கையில இருக்கிறோம் தகப்பனே. ஆமென். glory 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 glory. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நல்ல கரங்களை தட்டுவோம். இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று யாராகிலும் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் கூட்டம் முடிந்து எங்களை பாருங்கள், அல்லது கேம்ப் ஆபீஸ்ல போய் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு போங்க, நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுகிறோம். இனி காலதாமதம் வேண்டாம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்த பிள்ளைகள் இந்த கூட்டத்தின் நடுவே வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்கள் எல்லாம் 2 நிமிஷம் கூட கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள் பேசி ஸ்தோத்திரங்கள் செலுத்தி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த கரங்களை தட்டும் பொழுதே கர்த்தருடைய ஒரு கிரியை வெளிப்படும். ஆமென். விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆமென். ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மட்டும் ஆமென் இந்த கூட்டத்தின் நடுவிலே அப்படியே எழுந்து நில்லுங்கள். எழுந்து நின்று கர்த்தரை ஆமென் நோக்கி பாருங்கள். ஆமென். glory 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 glory. hallelujah 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 hallelujah. அவருடைய சபையை கட்டும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த அழைப்பின் சத்தத்தை தரும் பொழுது இப்பொழுதே ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். எழும்பி நிற்கிற பிள்ளைகள் சீக்கிரமா மேடைக்கு கிட்ட வாங்க, மேடைக்கு கிட்ட இங்க கீழே வாங்க, தயவு செய்து ஓடி வாங்க, ஓடி வாங்க. Praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சீக்கிரமாய் வரும்படி கேட்கிறேன். விசுவாசிகள் கொஞ்ச நேரம் கூட நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனுடைய கிரியை உண்டாகட்டும், கிரியை உண்டாகட்டும், கிரியை உண்டாகட்டும். வாங்க வாங்க வாங்க. glory 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 glory. ஆணோ பெண்ணோ யாரானாலும் வாருங்கள். hallelujah hallelujah. praise the Lord. प्रभु का सेवा के लिए आमीन, फुल टाइम सेवा के लिए अर्पण करना कोई है आगे आइए, आगे आइए. glory glory glory. hallelujah hallelujah. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. आमीन आमीन आमीन. मन में आमीन प्रभु का सेवा करने के लिए अर्पण करना कोई है इधर. praise the Lord. आइए आइए. praise the Lord, praise the Lord. God bless you. hallelujah hallelujah. இன்னும் யாராவது இருக்கிறீர்களா? இன்னும் யாராவது இருக்கிறீர்களா? வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் சபைக்கு முன்பாக உங்களுடைய தீர்மானத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். hallelujah hallelujah hallelujah. அன்புள்ள பிதாவே, முன்னால வந்து நிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே. உமது கரத்தில் இன்று முதல் ஏந்தி கொள்வீராக, உம்முடைய வலது கரத்தின் நட்சத்திரங்களாக. ஆமென். இவர்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும். இவர்களை எப்படி நடத்த நீர் சித்தமா இருக்கிறீரோ அப்படி நீர் நடத்துவீராக. அந்த ஆலோசனைப்படி நடத்த எங்களுக்கும் கிருபை அளிப்பீராக. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக வல்லமையாக பயன்பட வேண்டும். கிருபை செய்தருளும், கிருபை செய்தருளும். ஆமென். மறுபடியும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முன்ன வந்திருக்கிறவங்க உங்க பேர்களை கொடுத்துட்டு போங்க, கான்டாக்ட் கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya. thank you Jesus. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், சத்தமாக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த கன்வென்ஷன் நாட்களை ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காய் ஸ்தோத்திரிப்போம். தேவன் செய்ய நினைத்தவைகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிப்போம். நமக்குள்ளே அவர் நிறைவேற்றுகிற கிரியைகள் வாழ்நாள் பரியந்தம் பிரயோஜனப்படும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த ஐக்கிய ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் நாதா. ஆண்டவரே, பாடல்கள் பாடி உங்களை ஆராதிச்சு ஊழிய சாட்சிகளை சொல்லி ஆண்டவரே ஊழிய திட்டங்களையும் சொல்லி இதோ உங்க வார்த்தையும் சொல்ல கிருபை செய்தீரே. ஸ்தோத்திரம். ஒன்றும் வீணாய் போகக்கூடாது. ஒவ்வொரு உள்ளங்களிலும் அது விதைக்கப்பட்டு அது எழும்பி 30, 60, 100 பயன்பட கர்த்தர் கிருபை செய்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்க ஆசீர்வாதம் எல்லார் மேலும் இறங்கட்டும், உங்க கிருபை எல்லார் மேலும் இறங்கட்டும் அப்பா. இந்த வருஷம் ஜெயத்தின் ஆண்டு. நிச்சயமா எல்லாருக்கும் அந்த ஜெயத்தின் கனிகளை புசிக்க உதவி செய்யுங்க. இப்பொழுதும் போஜன பந்தியை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவர். எல்லாரும் திருப்தியாய் சந்தோஷமாய் உட்கார்ந்து இந்த போஜன பந்தியில் பங்கடைந்து கடந்து செல்ல உதவி செய்ய வேண்டும். போஜன பதார்த்தங்களை ஆரோக்கியம் உள்ளதாய், பாதுகாவல் உள்ளதாய்
ஆமென். இந்த பந்தியை எங்களுக்கு ஒரு அந்யோன்ய பக்தி விருத்திக்கு ஏதுவாய், சகோதர சிநேகத்துக்கு ஏதுவாய் நடத்தி தாரோம். திரும்பி போகிற பயணங்களில் கூட இருப்பீராக. ஆண்டவரே, இங்கிருந்து பெற்றவைகளை கேட்டவைகளை விட்டு போகாதபடி அதை உள்ளங்களில் சுமந்து சென்று வாழ்க்கையில் பயன்படுத்த உதவி செய்யும். இந்த ஊழியத்தில் எல்லா நிலையிலும் பயன்பட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். செபித்தவர்கள், கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், முன்னின்று நடத்தினவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இவைகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.